வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய கிருபையால் ஹஜ்ஜுக்கு செய்யக்கூடிய ஆண்களும் பெண்களும் உங்களை எல்லாரையும் வருக என்று வரவேற்கிறேன். ரெண்டும் நிகழ்ச்சி ஆரம்பமாக இருப்பதால் கவனமாக உங்கள் கேள்வி உங்களுக்கு சந்தேகப்பட்டதை நீங்கள் நிச்சயமாக அதிர்த்திருக்க கேட்கவும். உங்களுக்கு ஹஜ்ஜுடைய பொருட்களை எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கப்படும். இன்ஷாஅல்லாஹ் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த நிகழ்ச்சியின் துவக்கமாக குர்ஆன் ஷரீஃபிலிருந்து சில வசனங்களை ஓதுகின்றார் ஏசிஎம் அப்துல் கரீம். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين. لقد خلقنا الإنسان في أحسن تقويم. ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون. فما يكذبك بعد بالدين. أليس الله بأحكم الحاكمين. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. ஜஸாக்கல்லாஹு கைரன் கஸீரா. அடுத்ததாக வரவேற்புரை பொன்னாச்சி பொது சேவை மையம் மற்றும் பெரியபள்ளி துணைத் தலைவர் கணிதத்துக்குரிய ஹாஜி எஸ் ஆஜா நஜுமுதீன் எம்சி அண்ணன் அவர்களின் சார்பில் ஸ்கைவே டிராவல்ஸ் உரிமையாளர் அமீன் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்துகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. நமது ஆயிஷா பள்ளி மக்தப் மதரசா நிர்வாகத்தின் சார்பாக ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய கண்ணியத்திற்குரிய பெருமக்களுக்கு 19ஆம் ஆண்டாக பயிற்சி முகாமினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றனர். இந்த பயிற்சி முகாமிற்கு துவக்கமாக கிராத் ஓதி அமர்ந்திருக்கக்கூடிய பாசத்திற்குரிய தம்பி எஸ்.எம். அப்துல் கரீம் அவர்களையும் வருட வருடம் தங்களது சிறப்பான பங்களிப்பை அளித்து ஹாஜிகளுக்கு எந்த வகையெல்லாம் உதவி செய்ய முடியுமோ, அதாவது ஆன்லைன் ப்ராசஸ் முதல் பணம் கட்டி எவ்வாறு ஹஜ்ஜிக்கு விண்ணப்பம் செய்வது என்பது போன்ற பல்வேறு தகவல்களை ஊர் ஜமாத்தார்களுக்கு சிறப்பாக வழங்கி இங்கே சிறப்புரையாற்ற வருகை பெற்றுள்ள
கண்ணியத்திற்குரிய எம்எஸ் அகமது வீரான் வைசி இமாம் தைக்கால் பள்ளி அவர்களையும் ஹஜ்ஜிக்கு செல்வதற்காக நியத்து வைத்துக் கொண்டு ஹஜ் ஏற்பாடுகளை செய்து இந்த ஊருக்காகவும் தங்களுடைய குடும்பத்திற்காகவும் துவா செய்வதற்காகவும் தங்களுடைய புனிதமிக்க 5வது கடமையை நிறைவேற்ற அவரோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஹாஜிமார்களையும் அன்போடு வருக வருக என வரவேற்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஜமாத்தர்கள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வரவேற்று மகிழ்கின்றேன். இறுதியாக நன்றி உரை நிகழ்த்தி இருக்கக்கூடிய பெரியபள்ளி நிர்வாக குழு உறுப்பினர் அன்பு சகோதரர் என்ஏ அன்சாருதீன் பாபு அவர்களையும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வந்திருக்கக்கூடிய நமது மரியாதைக்குரிய ஆயிஷா பள்ளி மக்தப் மதரசாவின் நிறுவனர் ஹாஜி அப்பா அவர்களுக்கு இந்த நேரத்திலே நாம் அனைவரும் துவா செய்து இந்த நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடைபெற்று நிறைவடைந்த எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் துவா செய்த வேண்டும் என்று பிரார்த்தனையோடு உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்று மகிழ்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. إن الحمد كله لله والصلاة والسلام على رسول الله. السلام عليكم ورحمة الله أيها الحجاج لله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأتموا الحج والعمرة لله. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: الحجاج والعمار وفد الله إذا دعوا أجابهم إلى آخره. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. அளவற்ற அல்லாஹ்வும் நிகழற்ற அன்பர்களாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தால் அல்லாஹ்வின் நல்லருளும் அனலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்லாசிகளும் நல்லோர்கள், நாதாக்கள், மேய்மக்கள், வலிமார்களுடைய துஆ பரக்கத்துகளும் இந்நேரம் போல் என்றென்றும் நம்மீது நின்று நிலவட்டுமாக. புனிதமிக்க இந்த ஹஜ் பயிற்சி முகாமை தம்முடைய இல்லத்தில் வருடந்தோறும் நடத்தி இன்றைக்கு 19வது ஆண்டாக நடத்தக்கூடிய அன்புக்குரிய ஹாஜி முகமது அண்ணன் அவர்களே, அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களே, இந்த ஆண்டு இங்கே பயிற்சி பெற்று ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள், ஹஜ்ஜாக்களே, சென்ற வருடங்களில் புனித பயணம் சென்று வந்த ஹாஜிகளே, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் அதற்காக நியத்து வைத்து செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்யக்கூடிய அருமைக்குரிய பெருமக்களே, வல்லவன் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஹஜ் போன்ற நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும் முழுமையாக ஏற்றருள் புரிந்து ஈருலகிலும் வெற்றியான, நன்மையான, கண்ணியமான வாழ்க்கையை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. புனிதமிக்க ஹஜ்ஜின் அடித்தளமாக விளங்கக்கூடிய அந்த தல்பியாவை முன்னுரை இங்கே முடித்துவிட்டு அடுத்து நாம் செய்திக்கு நாம் செல்வோம். சொல்லுங்கள்: லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக
لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك الحمد لله. புரியமிக்க ஹாஜிகள், ஹஜ்ஜுக்கு உலகின் பல பகுதிகளில் இருந்து புறப்பட்டு மக்காவுக்கு அவர்கள் செல்கின்ற பொழுதும் மக்காவில் பல பகுதிகளிலும் நீங்கள் கேட்க இருக்கின்ற இந்த தல்பியா என்கின்ற குரல் அல்லாஹ்வுடைய அருஷை தட்டக்கூடிய ஒரு குரல். இந்த தல்பியா முழக்கத்தை நீங்கள் எழுப்புகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய கருணை பார்வை உங்கள் மீது நேரடியாக விழுகிறது. உங்களுடைய பயணத்தை அல்லாஹ் அதன் மூலமாக கபூல் செய்து கொள்கின்றான். உங்கள் பயணத்தை எவ்வளவு இலகுவாக ஆக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு மிக மிக இலகுவாக, நீங்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கின்றீர்களோ அதன் அடிப்படையில் அந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த பயணத்தை உங்களுக்கு மிக மிக இலகுவாக ஆக்குகின்றான். அதற்கு அஸ்திவாரமாக விளக்கக்கூடியதுதான் இப்போது நாம் ஓதிய இந்த தல்பியா என்பது. இதை நாம் செல்கின்ற காலம் வரையிலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்முடைய இல்லங்களில் இருந்து உரத்து நாம் உடைய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இப்போது நாம் செய்திக்கு வருவோம். ஹாஜிகளில் பல நபர்கள் இன்னும் வராத நிலையில் குறிப்பிட்ட நேரத்தில் நாம் முடிக்க வேண்டும் என்பதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை நாம் ஆரம்பம் செய்வோம். அன்புக்குரிய ஹாஜிமார்களே, நபிமார்கள் எல்லோருமே செய்த காரியங்கள் 3 காரியம் என்று இஸ்லாமிய ஷரியத்தில் நமக்கு சொல்லப்படுகிறது. உலகத்திலே தோன்றிய 1,24,000 நபிமார்களில் அதிகமான நபிமார்கள் செய்த ஒரு 3 காரியத்தை நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதில் முதலாவது, நபிமார்களில் கிட்டத்தட்ட 99% நபர்கள் திருமணம் முடித்து வாழ்ந்தார்கள். ஏதோ 1-2 நபர்கள் திருமணம் முடிக்காமல் இருக்கலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று. பாக்கி எல்லா நபர்களும் திருமணம் முடித்திருந்தார்கள். இரண்டாவது, நபிமார்களில் அதிகமான நபர்கள் ஆடுகளை மேய்த்திருந்தார்கள். ஆடுகளை அவர்கள் ஏன் மேய்த்தார்கள் என்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. ஆடுகளை மேய்த்து பழக்கப்பட்டு விட்டால் மக்களை மேய்ப்பது மிக மிக இலகுவாக ஆகிவிடும். எனவே நிறைய நபிமார்கள் ஆடுகளை மேய்த்திருக்கிறார்கள். மூன்றாவதாக நபிமார்கள் விஷயத்தில் சொல்லப்படுவது, நபிமார்களில் நிறைய நபர்கள் ஹஜ்ஜை செய்திருக்கிறார்கள். எனவே ஹஜ்ஜி கடமை என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இருந்து துவங்குவது அல்ல. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலம் தொட்டே ஹஜ்ஜி கடமை என்பது வலியுறுத்தப்பட்டு வந்துவிட்டது. எனவே நபிமார்களில் அதிகமானவர்கள் செய்த காரியத்தில் 3வது காரியம் நாம் இப்போது செய்யக்கூடிய இந்த ஹஜ்ஜி என்கின்ற காரியம். இந்த 3 காரியத்தையும் நபிமார்கள் நேசித்தார்கள். இந்த 3 காரியத்தையும் நபிமார்கள் விரும்பி செய்தார்கள். எனவே நபிமார்கள் நேசித்த, விரும்பி செய்த, நபிமார்கள் எல்லாம் உயிருக்கு உயிராக கருதிய இந்த 3 காரியங்களில் இந்த 3வது காரியத்தை செய்வதற்காக, அது இந்த வருடத்திலே செய்வதற்காக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய நாட்டில் இருந்து, நம்முடைய பகுதியில் இருந்து, நம்முடைய ஊரில் இருந்து நாம் செல்வதற்கு நம்மை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய ஹாஜிமார்களே, ஹஜ்ஜி என்பது அது நடைபெறும் காலம் வரையிலும் உலக
அழிவு நாள் ஏற்படாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், லா தகூமு ஸாஅத்து ஹத்தா யஹுஜ்ஜுல் பைத். அல்லாஹ்வுடைய அந்த பைத்துல்லா இருக்கின்றதே, அது ஹஜ்ஜி செய்கின்ற காலமெல்லாம் இந்த உலகத்திற்கு அழிவு ஏற்படாது. எனவே நாம் ஹஜ்ஜிக்கு செல்கின்றோம் என்றால் இந்த உலகம் அழிவதில் இருந்து அதனை காப்பதற்காக என்கின்ற ஒரு கருத்து கூட இங்கே தொக்கி இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பான ஒரு காரியத்தை நாம் செய்வதற்காக அல்லாஹ் நம்மை எல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அன்புக்குரிய ஹாஜிமார்களே, நம்முடைய மார்க்க கடமைகளை இமாம்கள் 5 விதமாக வகுத்து தருவார்கள். நமக்கு 5 கடமை இருக்கிறது. கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், 5 கடமை இருக்கிறது. இந்த 5 கடமையை இமாம்கள் பல்வேறு கோணத்தில் நமக்கு பிரித்து தருவார்கள். முதலாவது ஒன் டே ப்ராசஸ், இரண்டாவது வீக்லி ப்ராசஸ், மூன்றாவது மந்த்லி ப்ராசஸ், நான்காவது இயர்லி ப்ராசஸ், ஐந்தாவது லைஃப் டைம் ப்ராசஸ். இப்படி 5 விதமாக 5 கடமைகளை 5 விதமான கோணத்தில் நமக்கு பிரித்து தருவார்கள். முதலில் தினமும் செய்யக்கூடிய காரியம், அது தொழுகை. இரண்டாவது வீக்லி, வாரத்திற்கு ஒரு முறை செய்யக்கூடிய காரியம், அது ஜும்மா தொழுகை. மூன்றாவது மாதத்திற்கு ஒரு வருடத்திற்கு ஒரு மாதம் செய்யக்கூடிய காரியம், அது ரமலான் நோன்பு. நான்காவது வருடத்தில் ஒரு முறை எப்போது வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒரு காரியம் ஜகாத். ஐந்தாவது லைஃப் டைம், நம்முடைய ஆயுளில் ஒரே ஒரு முறை செய்யக்கூடிய ஒரு ப்ராசஸ், கடமை என்கின்ற பெயரில் செய்யக்கூடிய ஒரு காரியம், அதுதான் ஹஜ் என்பது. ஒரு தடவை செய்வதுதான் ஹஜ். அடுத்த முறை இரண்டாம் முறையாக ஒரு ஹஜ்ஜிக்கு போகிறார் என்று சொன்னால் அது சுன்னத் என்கின்ற அடிப்படையில். எனவே இங்கே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஹாஜிகளில் பெரும்பாலான நபர்கள் ஹஜ் என்பது முதல் பயணமாக கடமை என்கின்ற பெயரில் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியும் இமாம்கள் இந்த கண்ணோட்டத்திலும் சொல்லித் தருவார்கள். இந்த 5 கடமைகள் இன்னொரு கண்ணோட்டத்திலும் இமாம்கள் சொல்லித் தருகின்றார்கள். சில கடமைகள் உடல் ரீதியாக செய்யக்கூடிய கடமைகள், இன்னும் சில கடமைகள் பொருளாதார ரீதியாக செய்யக்கூடிய கடமைகள், இன்னும் சில கடமை இருக்கிறது, அதில் பொருளாதாரமும் சேர்ந்திருக்கும், உடல் உழைப்பும் சேர்ந்திருக்கும். இந்த இரண்டும் சேர்ந்த கடமைகள் சில கடமைகள். உதாரணத்திற்காக நாம் தொழுகின்றோம் என்றால் உடல் ரீதியான கடமை. ஒரு ஃபர்து தொழுகையை தொழுக வேண்டும் என்பதற்காக எதையும் செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உடல் உழைப்பு மட்டும் அதற்கு போதும். அதே போன்று ரமலான் மாதத்திலே நோன்பு இருக்கிறோம் என்று சொன்னால் உடல் சம்பந்தப்பட்ட காரியம். நோன்பு இருப்பதற்கு பணம் காசுகளை நாம் செலவு செய்ய வேண்டியதில்லை, இது உடல் சார்ந்தது. ஜகாத் இருக்கின்றதே, அது பொருள் சார்ந்தது. நம்முடைய பொருளை நாம் தானம் கொடுக்க வேண்டும். பொருள் சார்ந்தது இருந்தாலும் கூட உள்ளம், உடல் அல்ல, உள்ளம் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும். ஷைத்தான் பல தடைகளை போடுவான், அதையும் தாண்டி உள்ளம் ஒத்துழைத்து பொருளாதார ரீதியான அந்த காரியத்தை நாம் செய்கின்றோம். இது பொருளாதார ரீதியானது. இன்னும் சிலது இருக்கிறது, அதில் பொருளாதார பங்கும் உண்டு, உடல் ரீதியான பங்கும் உண்டு. இரண்டும் அதிலே ஒன்று சேர வேண்டும். அதற்கு உதாரணம் தான் நாம் இப்போது சொல்லக்கூடிய இந்த ஹஜ் பயணம். அது ஹஜ் பயணத்திற்காக நிறைய பொருளாதாரத்தை நாம் செலவு செய்ய வேண்டும். கிட்டத்தட்ட ஹஜ் கமிட்டியிலே சொல்லக்கூடிய நான் கிட்டத்தட்ட 3,60,000 சம்திங் நாம் பணத்தை கட்டி இருக்கின்றோம். இது ஒரு பெரிய ஒரு அமௌண்ட். நாம் பிறவைகளே செல்ல வேண்டுமானால் அதற்கு கிட்டத்தட்ட இதற்கு டபுளாக கட்டி செல்ல வேண்டும். ஆக ஒரு குறிப்பிட்ட பொருளாதாரத்தை இதற்காக நாம் ஒதுக்க வேண்டும். பொருளாதாரம் மட்டும் இருந்தால் போதுமா என்றால் அது அவ்வளவு இலகுவாக பொருளாதார ரீதியாகவே முடித்துவிட முடியாது. கிட்டத்தட்ட நாம் 35 நாட்கள் நாம் செல்கின்றோம். சில நபர்கள் ஒரு மாதத்திலே செல்வர்கள் இருக்கின்றார்கள், ஷார்ட் பீரியடில் 10 நாட்கள் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அந்த குறிப்பிட்ட 10 நாட்கள் சென்றாலும் கூட முழுமையான உடல் உழைப்பை அதற்காக நாம் செலவிட வேண்டும். ஒரு மிகப்பெரிய உடல் பலத்தை, உடலுடைய ஆற்றலை இந்த ஹஜ்ஜுக்காக நாம் செலவிட வேண்டும்.
எனவே ஹஜ் பயணம் என்பது பொருளாதாரம் பிளஸ் உடல் உழைப்பு, இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் ஹஜ் என்கின்ற, இரண்டும் சேர்ந்தால்தான் ஹஜ் என்கின்ற இந்த கடமையை நாம் நிறைவேற்ற முடியும். எனவே ஹஜ் என்பதில் அதிக அக்கறைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹஜ்ஜிற்கு செல்கின்றோம் என்று வருகின்ற பொழுது அதிகமான கவனங்களை அதில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதில் பொருளாதாரமும் உடல் உழைப்பும் சேர்கிறது. அதோடு மட்டுமல்ல, இது லைஃப் டைம் ப்ராசஸ், ஆயுளில் ஒரே ஒரு முறை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு கடமை. எனவே அதிக கவனங்களையும் அதிக முக்கியத்துவங்களையும் அங்கே செல்லக்கூடிய காலங்களில் அங்கே எந்தெந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி அமல்கள் செய்ய வேண்டும் என்பதை முழுமையாக நாம் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். மட்டுமல்ல, குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வான், வஅதிமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜையும் உம்ராவையும் பரிபூர்ணமாக நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வான். அன்புக்குரிய ராஜுமார்களே, ஒரு விஷயம், நாம் தொழுகின்றோம். தொழுவதற்காக நமக்கு நம்முடைய சிறிய பிராயத்திலே நமக்கு பயிற்சி கொடுத்திருப்பார்கள். இல்லை என்றால் தப்பி தவறி தொழக்கூடிய நபர்களை பார்த்தாவது நாம் தொழுது விடுவோம். நோன்பு நோக்க வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது அதற்கும் ஒரு முக்கியமான சில பயான்கள் நோன்புக்கு முன்பு நடக்கிறது. ஆனால் ஹஜ் என்று வருகின்ற பொழுதுதான் நிறைய மெனக்கெடுகள் இதற்காக நிகழ்த்தப்படுகிறது. ஒரு 4 நாட்களுக்கு முன்பதாக சென்ற செவ்வாய்க்கிழமை திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்திற்கான ஹஜ் புரோகிராம் தென்காசியிலே நடைபெற்றது. நான் அங்கு சென்றதினால் என்னை அங்கே பேச சொன்னார்கள். அப்போது ஒரு கேள்வி கேட்டார், ஹஜ் என்று வருகின்ற பொழுது ஏன் இவ்வளவு புரோகிராம் நடக்கிறது? எல்லா இடத்திற்கும் நாங்கள் செல்வது சாத்தியமற்றதாகிவிட்டது, ஏன் இப்படி ஆங்காங்கே கூப்பிட்டு அலைக்கழிக்கின்றார்கள் என்று ஒரு நபர் கேள்வி கேட்டார். அதற்கு நான் இதைத்தான் பதில் சொன்னேன். ஹஜ் என்பது ஆயுளுக்கு ஒரே ஒரு முறை செய்வதுதான். அதனை அடுத்து அவரவர் இஷ்டம் அது. அது மட்டுமல்ல, குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான், ஹஜ் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. ஹஜ்ஜை போன்ற இன்னொரு காரியம் உம்ரா என்கின்ற காரியம். உம்ரா செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்ல வந்தது அதிமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜையும் உம்ராவையும் பரிபூர்ணமாக செய்யுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கின்றான். இதில் 2 விஷயம், நாம் ஹஜ்ஜை செய்ய வேண்டும், உம்ராவை செய்ய வேண்டும், பரிபூர்ணமாக செய்ய வேண்டும், அதுவும் அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும். எனவே ஹஜ் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, ஹஜ்ஜை பரிபூர்ணமாக நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். எனவே நீங்கள் ஹஜ்ஜுக்கு செல்லவில்லை, ஹஜ்ஜை பரிபூர்ணமாக நீங்கள் செய்ய வேண்டும், அதற்காக செல்கிறீர்கள். எனவேதான் ஹஜ் செல்வதற்கு முன்பதாக இவ்வளவு பிரயாசப்பட்டு உங்களை பக்குவப்படுத்துவதற்காக சிறு பிள்ளைகளை அழைப்பதை போன்ற அழைத்து ஆங்காங்கே நிறைய பயிற்சி முகாம்கள் நடத்துவதற்கான காரணம் அதுதான். வெறுமனை நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தையும் செலவழித்து உடல் உழைப்பையும் செலவழித்து நன்மை இல்லாதவாறு திரும்பி விடக்கூடாது என்பதற்காகத்தான் இவ்வளவு மெனக்கெடுகள் நடைபெறுகிறது என்று நான் சொன்னேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு வருஷமும் நம்முடைய ஆயிஷா பள்ளியில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. எனவே நீங்கள் ஹஜ்ஜுக்கு செல்லவில்லை, ஹஜ்ஜை பரிபூர்ணமாக நிறைவேற்றி செல்கிறீர்கள் என்கின்ற எண்ணத்தை, மைண்ட் செட்டை முதலில் நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். எப்படி செய்தால் பரிபூர்ணமாக நிறைவேறும், எப்படி செய்தால் அல்லாஹ்வுக்காக செய்ததாக ஆகும் என்கின்ற ஒரு விஷயத்தை உங்களுடைய கவனத்தில் எடுத்துரைப்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெறுகிறது என்பதை புரிந்து கொண்டு, முதலில் இது பயான் அல்ல. பயான் என்று சொன்னாலே நாம் அழைக்காமலே நமக்கு தூக்கம் வரும். அதனால பயானுடைய தன்மை அப்படித்தான். அதனால இதை நீங்க பயான் நினைக்காதீங்க, ஒரு பாட அறை என்று நினைத்துக் கொள்ளுங்கள். பயான் அப்படின்னா உண்மை, ஒருத்தர் பேசிக்கிட்டே இருப்பார், எல்லாரும் கேட்டுட்டே இருக்கணும். ஆனால் இது பாட அறை, தூவை. நான் பேசுவேன், இடையில் அந்த ஸ்பாட்டில் உங்களுக்கு சந்தேகம் வந்தால் உடனடியாக நீங்கள் கேட்கலாம், தூவை. எனவே இப்படி நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். எந்த இடத்தில் சந்தேகம் வருகிறதோ அந்த இடத்திலே நிறுத்தி நீங்கள்
கேள்வி கேட்கலாம். அப்படியே நாம் தொடர்ந்து செல்வோம். இன்ஷா அல்லாஹ் இது பயான் அல்ல, பாட அறை என்பதை புரிந்து கொண்டு ஒரு பாடமாக இதனை நாம் நடத்துவோம். நீங்கள் முழுமையான கவனங்களை நீங்கள் செலவழித்து இதை கேட்டீர்கள் என்றால் அந்தந்த இடத்திற்கு செல்கின்ற பொழுது நிச்சயமாக இங்கே சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயம் உங்களுடைய வழிகாட்டுதலாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த ஒரு பயணத்தில் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் 3 காரியங்கள். அப்ப நாம சொல்லிக்கிறோம் ஹஜ்ஜுக்கு போறோம் அப்படிதான் நாம சொல்லுவோம். ஆனால் நாம் இந்த ஒரு பயணத்தில் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் 3 காரியங்கள். முதலாவதாக உம்ரா, இரண்டாவதாக ஹஜ்ஜி, மூன்றாவதாக ஜியாரத். இந்த ஒரே பயணத்தில் 3 காரியங்களை நாம் செய்ய இருக்கின்றோம். இந்த 3 காரியத்தில் முதன்மையானது ரொம்பவும் இம்பார்ட்டன்டான காரியம் ஹஜ்ஜி என்பதுதான். அதனாலதான் நம்ம ஹஜ்ஜிக்கு போறோம் அப்படின்னு நாம சொல்லிக்கிறோம். பயணம் சொல்லும் பொழுதும் ஹஜ்ஜிக்கு போற அப்படிதான் சொல்றோம். அந்த பயணத்தில் இடையில் 2 புறமும் தெரிந்திருப்பது உம்ரா என்பதும் ஜியாரத் என்பதும். பெண்களுக்கு காதல் தெளிவா கேட்குதா? தெளிவா கேட்குதா? இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த 3 காரியம், இந்த 3 காரியத்துல நாம முதல்ல செய்யக்கூடிய காரியம் ஹஜ் அல்ல, ஜியாரத் அல்ல. முதல்ல நாம போற காரியம் உம்ரா. முதல்ல போய் நாம் செய்யக்கூடிய காரியம் உம்ரா அப்படிங்கிற காரியம் தான். அதனால ஹஜ்ஜ அப்புறம் பார்த்துக்கிறோம். முதல்ல உம்ரா அப்படின்னா என்னங்கிறத முதல்ல பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போறோம். இப்போ ஒவ்வொரு இடத்தையும் சொல்லும் பொழுது நாம் அந்த இடத்துல இருக்கிற மாதிரியே கற்பனை செஞ்சுக்கிட்டு வாங்க. அப்படியே உங்களை உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் ஜியாரத்துக்கும் இன்னைக்கு லுகருக்குள்ள அழைச்சிட்டு போய் இன்ஷா அல்லாஹ் இங்கே கொண்டு வந்து நம்ம விட்டுருவோம் இன்ஷா அல்லாஹ். இப்ப பாருங்க உம்ரா பயணம் முதல்ல. இப்போ இந்த பயணத்தில் மொத்த பயணத்தை நாம் 3 விதமாக பகிர்ந்து கொள்ளலாம். முதல்ல பயணத்துக்கு முந்தைய நாட்கள், இரண்டாம் மொத்த 4 விதமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். முதலில் பயணத்திற்கு முந்தைய காலங்கள், இரண்டாவது பயணப்படக்கூடிய காலங்கள், மூன்றாவது அந்த பயணத்தில் அங்கே நாம் செய்யக்கூடிய அமல்களுடைய இருக்கக்கூடிய காரியங்கள், நான்காவது பயணம் முடிந்து ஊருக்கு திரும்பி வந்த காலங்கள். இப்படி 4 காலங்களாக நாம் பிரித்துக் கொள்வோம். முதலில் இருப்பது முதல் காலத்தில் இருக்கின்றோம், பயணத்துக்கு முந்தைய காலத்தில். அடுத்து பயண காலங்கள், ஜர்னி. இரண்டாவது மக்கா மதீனா அந்த ஜியாரா அந்த இடங்கள்ல நாம் இருக்கக்கூடிய காலங்கள். நான்காவது முடிச்சுட்டு ஊருக்கு ஹாஜி அப்படிங்கிற பெயரோட ஊருக்கு வந்த பின்னாடி உள்ள காலம். இது 4வது காலம். இப்ப முதல் காலத்துல நம்ம இருக்கிறோம். முதல் காலத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இப்போது நாம் நிறைய ஸலவாத்துகளை நிறைய ஓத வேண்டும். காரணத்தை கடைசியில் இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். திங்கள் வெள்ளி இரவுகளில் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் நாமையும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாரும் சேர்ந்து நிறைய ஸலவாத்துகளை நாம் ஓத வேண்டும். இது ஒரு விஷயம். இரண்டாவது, நம்முடைய உறவுகளை சந்தித்து ஹஜ் பயணத்தை நாம் சொல்ல வேண்டும். நிறைய பேர் நினைப்பாங்க இது அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய காரியம் தானே, ஏன் அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்லி விளம்பரப்படுத்தணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அது தவறு. நாம விளம்பரப்படுத்தல, விளம்பரப்படுத்தக்கூடிய நீயத்தில் அந்த பயணத்தை சொல்லக்கூடாது. ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு பயணம், மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறோம். அதனால உறவுகளை சந்தித்து நாம் பயணத்தை சொல்லி கொண்டுதான் கிளம்ப வேண்டும். நிறைய நபர்கள் இந்த தவறை செய்கிறார்கள். தெரியாம போயிட்டு தெரியாம வந்துடும். இப்ப தலை முட்டை அடிச்சிருப்பாங்க, அதை வச்சு பார்த்து ஹஜ்ஜுக்கு போறீங்களா உம்ராவுக்கு போறீங்களா அப்படின்னு கேட்ட பின்னாடி யோசிச்சு சொல்லுவாங்க ஆமா அப்படின்னு. ஏன்னா அவங்க விளம்பரப்படுத்த விரும்பலையா. ஆனால் அது தவறு. ஒரு முக்கியமான பயணம் லைஃப் டைம் ப்ராசஸ். அப்ப இந்த பயணத்துல சொந்தக்காரங்களே நண்பர்களே யார் யாரெல்லாம் நமக்கு தெரியுமோ அவங்களை சந்தித்து பயணம் சொல்ல வேண்டும். குறிப்பா யாரோடெல்லாம் நமக்கு பிரச்சனை இருக்கிறதா முக்கியம், யாரோடெல்லாம் நமக்கு சில மனக்கசப்புகள் இருக்கிறதோ அவர்களை எல்லாம் சந்தித்து அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்டு என்னுடைய பயணத்தை நீங்கள் வழிவகுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள வேண்டும். யாருக்கும் ஏதாவது நம்ம கொடுக்கல் வாங்கல, நாம கொடுக்கக்கூடியது இருந்தது என்றால் அதை முடித்து கொண்டு நாம் கிளம்ப வேண்டும். கடன் இருந்தது அப்படின்னா கொடுக்க முடிந்தால் கடனை முடித்து விட்டு கிளம்ப வேண்டும். இல்லை என்றால் அவரிடத்தில் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும்.
இன்ஷா அல்லாஹ் ஹயாத்து பாக்கி இருந்து திரும்பி வந்தால் உங்களுடைய கடனை நான் நிறைவேற்றுகிறேன். என்னுடைய மரணம் அங்கே நிகழ்ந்து விட்டது என்றால் அல்லாஹ்வுக்காக இந்த கடனை நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த விஷயத்தில் நாம் கவனம் எடுத்து நாம் செயல்பட வேண்டும். இது இப்போது முதல் கட்டத்தில் நாம் செய்யக்கூடிய காரியங்கள். அடுத்து இன்ஷா அல்லாஹ் இப்ப நம்ம பயணம் போகக்கூடிய அன்னைக்கு வீட்டிலேயே குளித்து சுத்தமாகி நகத்தை எடுத்து உடல் சுத்தமாகி முடி எடுக்க வேண்டிய இடங்கள் எல்லாம் முடி எடுத்து ஒரு இஹ்ராமுக்காக என்ற நியத்து வைத்துக் கொண்டு குளித்து விட்டு நாம் இன்ஷா அல்லாஹ் இப்போது நாம் சென்னைக்கு கிளம்புகின்றோம். இப்போ முதல்ல நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னு அங்க போய் ஹஜ்ஜி அல்ல உம்ராவை தான் நாம் செய்ய போகிறோம். அதனால சென்னையில போய் உம்ராவுடைய நியத்தை தான் நாம் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய கிருபையில ஹஜ்ஜி கமிட்டியில போய் ஹஜ்ஜி சர்வீஸ் சொசைட்டியில ஒரு நாள் அல்லது 2 நாள் தங்குவதற்காக நமக்கு இந்த வாய்ப்புகள் கொடுப்பார்கள். ஹாஜிகளுக்கு அரசு சார்பில் உணவுகள் கொடுக்கப்படும். அங்கே பயிற்சி வகுப்புகள் சுபம் தொழுதவுடனே ஒரு ட்ரிப்பு, அடுத்த காலையில சாப்பிட்ட உடனே ஒவ்வொரு வரையிலும் இன்னொரு ட்ரிப்பு, மதியம் இன்னொரு முறை, அசருக்கு பிறகு மகரிப்புக்கு பிறகு இஷா தொழுத உடன் கூட அவர்கள் இதில் விஷுவல் மீடியாவில் ப்ரொஜெக்டர் மூலமாக காண்பிப்பார்கள். இப்படி தொடர்ந்து புறப்படம் அங்கே நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். நீங்கள் பயணம் புறப்படுகின்ற வரை எங்கெங்கெல்லாம் இந்த புறப்படம் நடக்கிறதோ எல்லா இடங்களிலும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். இது ஒரு வரப்பிரசாதம். நீங்கள் செல்கின்ற வரை ஆங்காங்கே உங்களை வலுக்கட்டாயமாக பிடித்து நிறைய புறப்படங்கள் நடந்து கொண்டிருக்கும். இதை ஒரு சிரமம் என்று பார்க்காமல் எல்லா இடங்களிலும் கலந்து கொண்டு நீங்கள் விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எல்லா விஷயத்தையும் ஒரே இடத்தில் தெரிந்து கொள்வது என்பது சாத்தியமற்றது. எனவே எங்கெங்கு சில இல்முகள், எங்கெங்கு சில விஷயங்கள் கிடைக்கிறதோ அங்கே அதை நீங்கள் கேட்சி பிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய கிருபையில் இப்ப நம்ம சென்னையில் இருக்கிறோம். இப்ப சென்னையில நம்முடைய தங்குகின்ற அறையில் எஹ்ராம் உடை அணிந்து நம்மை ஏர்போர்ட்டுக்கு அழைத்து செல்வார்கள். நமக்கு நியத்தை சொல்லிக் கொடுப்பார்கள். இந்த நியத் ஹஜ்ஜிக்கு அல்ல. திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், நான் முதல்ல நம்ம ஹஜ்ஜிக்கு போகல, உம்ராவுக்கு தான் போறோம். அடுத்துதான் நம்ம ஹஜ்ஜிக்கு போறோம். சரி, இப்ப உம்ரா அப்படின்னா என்ன என்பதை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். உம்ரா அப்படிங்கிறது வெறுமனே 4 காரியங்களை மட்டும் செய்வதற்கு உம்ரா என்று பெயர். ரொம்ப அதிகம்லாம் இல்லை. இப்ப நிறைய நபர்கள் உம்ராவுக்கு போறாங்க. நிறைய நபர்கள் இன்னைக்கு ஹஜ்ஜை விடவும் உம்ராவுக்கு அதிகமா போய்கிட்டு இருக்கிறாங்க. உம்ராவுக்கு டைம்லாம் கிடையாது. எந்த நேரத்தில் வேண்டாலும் போகலாம். ஒரு ஹஜ்ஜிலே போகலாம், 12 மாசத்துல எந்த மாசத்துல வேண்டாலும் போகலாம். உம்ரா அப்படிங்கிறத இரவுலையும் செய்யலாம், பகல்லையும் செய்யலாம். கோடிக்கணக்கான நபர்கள் உலகத்துல இருந்து இன்னைக்கு நிறைய போய்கிட்டே இருக்கிறாங்க. உம்ரா அப்படிங்கிறது 4 விதமான காரியங்கள். முதலில் இஹ்ராம் அணிய வேண்டும். இரண்டாவது காபாவை தவாஃப் செய்ய வேண்டும். மூன்றாவது சஃபா மர்வா அப்படிங்கிற 2 மலை பள்ளத்தாக்குகளின் மத்தியில் தொங்கோட்டம் ஓட வேண்டும். நான்காவது முடி களைய வேண்டும். இந்த 4க்கு பேரு தான் உம்ரா அப்படிங்கிறது. நீங்க நிறைய புக்குகளை படிச்சிருப்பீங்க. இதை செவி வழியாக கேட்கின்ற பொழுது உங்களுடைய மெமரியில் இது நின்று கொள்ளும். 4 காரியம் தான் உம்ரா என்பது. இந்த 4 காரியத்தை இப்படி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா நமக்கு புரிஞ்சிடும். 4 காரியங்களில் 2 காரியங்கள் நம்முடைய உடல் சம்பந்தப்பட்டது, உடலில் தான் நிறைவேற்ற வேண்டும். இந்த 2 காரியம் மக்காவில் உள்ள இடம் சம்பந்தப்பட்டது. ஆக உம்ரா அப்படின்னா 4 காரியம், 2 உடல் சம்பந்தப்பட்டது, 2 இடம் சம்பந்தப்பட்டது. இப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா புரிஞ்சிடும். 2 உடல் சம்பந்தப்பட்டது என்றால் என்ன? இஹ்ராமை நாம் அணிகின்றோம். இஹ்ராமை நம்முடைய உடலில் தான் போட வேண்டும். இது ஃபர்ஸ்ட். 4வது முடி களைய வேண்டும். முடி என்பது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. ஆக 4 காரியத்தை நம்ம சொன்னோம். அதில் முதலாவதும் 4வதும் நம்முடைய உடல் சம்பந்தப்பட்டது. இடையில் இருக்கக்கூடிய 2 காரியங்கள் இடம் சம்பந்தப்பட்டது. இரண்டாவது காபாவை சுற்றிலும் தவாஃப் செய்ய வேண்டும்.
சபா அப்படிங்கிற ஒரு மலை இந்த பக்கம் இருக்கும், மர்வா அப்படிங்கிற இன்னொரு மலை எங்க இருக்கும். இந்த இரண்டு மலைகளுக்கு மத்தியிலே தொங்கோட்டம் ஓடுவது. இந்த இரண்டாவதும் மூன்றாவதும் அங்கே உள்ள இடம் சம்பந்தப்பட்டது. 1, 4 நம்முடைய உடல் சம்பந்தப்பட்டது. இப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நல்லா நமக்கு புரியும். இப்ப பாருங்க, அல்லாஹ்வுடைய கிருபையில இந்த 4 காரியத்துல முதல் காரியத்தை நம்ம சென்னையில நமக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய அறைகளில் குளித்து முடித்து நாம் அங்கே எஹ்ராம் ஆடையை நாம் அணிந்து கொள்வோம். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்த விஷயம், வீட்டில இருந்து நம்ம கிளம்பும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் ஒன்று சேர்ந்து தல்பியாவை மொழிய வேண்டும். இப்ப நம்ம முதல்ல சொல்லிக் கொடுத்தோமா இல்லையா, அதுக்கு பேர் தான் தல்பியா. தல்பியா அப்படின்னு வரும் பொழுது எப்போதுமே 3 முறை மொழிய வேண்டும். இன்னைக்கு நம்ம வீட்டுல இருந்து கிளம்புறோம், நம்ம இன்ஷா அல்லாஹ் மக்ரிப் தொழுதுட்டு அல்லது இஷா தொழுதுட்டு உங்களை நாம கண்ணியமா நம்ம வழி அனுப்பி வைப்போம். இப்ப நீங்க மக்ரிப் வீட்டுல தொழுதுட்டு கிளம்புறீங்க அப்படின்னா வீட்டில் ஹஜ்ஜிக்கு வரக்கூடியவங்களும் வராதவங்களும் சிறியவங்க பெரியவங்க எல்லாம் சேர்ந்து அந்த வீட்டினுடைய குடும்ப மெம்பர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த தல்பியாவை உறக்க மொழிய வேண்டும். அவங்க வீட்டுல அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய ஒரு ஆஜி இந்த தல்பியாவை மொழிந்தால் அவருடைய வலப்புறம் இருக்கக்கூடிய பொருட்கள் இடங்கள் இடப்புறம் வலது பின்பு அவருடைய தலைக்கு மேல் 7 வானங்கள், காலுக்கு கீழே 7 பூமிகள், இந்த இடங்களில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் பொருட்களும் மரங்களும் மட்டைகளும் உயிரினங்கள் எல்லாம் சேர்ந்து அவரோடு தல்பியா சொல்கிறது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு பரக்கத்து வேணுமா இல்லையா? அதனால நம்ம வீட்டுல இந்த தல்பியாவை என்னோடு சேர்ந்து முடிஞ்சிட்டு தான் நம்ம வரணும். ஹஜ்ஜிக்கு வராதவங்களும் ஏன் தல்பியாவை வழிவதனால நம்முடைய சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். பாருங்க, இப்ப நம்முடைய சென்னையில நம்ம ரூம்ல எஹ்ராம் கட்டிட்டோம், நமக்கு நியத்து சொல்லி தருவாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில இப்ப ஏர்போர்ட்ல இருந்து அங்கே அந்த நேரத்து உணவு அங்க கொடுக்கப்படும். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய இந்த ஹாஜிகளுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகவே சென்னையில் கிட்டத்தட்ட 1 மாத காலம் சில வாலண்டியர்ஸ்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படுகிறது. பெரிய பெரிய நிறுவனத்துடைய முதலாளிகள் அவங்களும் உங்களுடைய பணிவிடைக்காக வந்து இருப்பாங்க. அவங்களுடைய கம்பெனியில வேலை பார்க்கக்கூடிய லேபர்ஸ்களும் அங்க நிறைய வந்து இருப்பாங்க. சென்னையில் நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம் எல்கேஎஸ் ஜுவல்லரி, அதே மாதிரி நிறைய முஸ்லிம் நிறுவனங்கள். அந்த ஓனர் வந்து இருப்பாரு, உங்களுடைய பேக்கை தூக்கிட்டு வர்றதுக்காக. அங்க வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் உங்களுடைய குடும்பத்திற்காக அங்கே 10-15 நாட்கள் அங்கே இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய விருந்தினர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஏர்போர்ட்ல இருப்பாங்க. எல்லா நேரங்களையும் நமக்கு உணவு தர வேண்டிய நேரத்தில் உணவு தருவார்கள், தேநீர் தர வேண்டிய நேரத்தில் தேநீர் தருவார்கள். அல்லனா அல்லாஹ்வுடைய விருந்தினர்கள் நாம். அப்போ ஏர்போர்ட்ல நம்ம வந்துட்டோம், இப்ப நம்ம என்ன செய்யறோம், கொஞ்ச நேரம் அங்கே காக்க வைக்கப்படுவோம். இப்ப இந்த நேரத்தில் ஓய்வு கிடைக்கின்ற இந்த நேரம் எல்லாம் நிறைய நம்ம தல்பியாவை திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். விக்ரிகளை திரும்ப முடிந்து கொண்டே இருக்க வேண்டும். நிறைய குர்ஆன் ஆயத்துகளை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். குறிப்பா பயண நேரத்தில் நம்ம இருக்கிறதுனால நிறைய துஆக்களை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். பொதுவா பயணம் செய்யக்கூடியவங்களுடைய துஆவெல்லாம் ஏற்றுக்குவாங்க, ஹதீஸ்ல இருக்கு. நாம செய்யக்கூடிய பயணம் புனித பயணம். அதனால இந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய எல்லா துஆவையும் அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான். அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த நேரத்தை வெறுமனே பேசி கழிச்சிடாம நிறைய துஆக்களை நாம் செய்ய வேண்டும். இப்ப நம்ம எஹ்ராம் கட்டி நியத்து நம்ம வச்சுட்டோம். சில நேரத்துல ஏர்போர்ட்லயே நியத்தை சொல்லி கொடுத்துருவாங்க. இல்லைன்னா அந்த குறிப்பிட்ட பாயிண்ட் வருகின்ற பொழுது பிளேட்லயே நமக்கு நம்ம கூட வர ஒரு தமிழ் ஹாஜி அல்லது நம்முடைய தமிழ் லீடர் நமக்கு அனௌன்ஸ் பண்ணுவார். குறிப்பிட்ட பாயிண்ட்ல நம்ம வந்துட்டோம், இந்த நேரத்துல நியத்து வச்சுக்கோங்க அப்படின்னு. அல்லாஹும்ம இன்னி உரீது உம்ரத ஃபயஸ்ஸிர்ஹா லி ஃபதகப்பல்ஹா மின்னி. அல்லாஹ்வே, உனக்காக உம்ரா செய்ய நாடுகிறேன், எனக்கு இதனை இலகுபடுத்து, என்னிடமிருந்து ஏற்றுக்கொள் அப்படின்னா அந்த நியத்தை நமக்கு அரபியிலும் சொல்லி தருவாங்க, தமிழையும் சொல்லி தருவாங்க. இப்ப ஏர்போர்ட்லயே நம்ம நியத்தை வச்சுட்டோம் அப்படின்னா எஹ்ராம்
அணிந்து நியத்து வைத்தால் சில காரியங்களை நாம் தவிர்க்க வேண்டும். இப்ப என்னென்ன காரியத்தை தவிர்க்கணும் இதை சொல்ல நேரம் இல்லை. உங்களுக்கு புக்கு நிறைய கொடுக்கப்பட்டிருக்கும், நிறைய இடங்களை சொல்லி தருவாங்க. அதையெல்லாம் நம்முடைய மனதிலே நாம் நம்முடைய எண்ணத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப சில பேர் நம்ம சொந்தக்காரங்க மாலையெல்லாம் போட வருவாங்க. அப்ப உம்ராவுக்கு நியத்து செஞ்சு நம்ம எஹ்ராம் அணிந்து நியத்து செஞ்சுட்டோம் அப்படின்னா ஆண்களும் பெண்களும் மாலை போடக்கூடாது, அத்தர் பூசக்கூடாது, தலையை மறைக்க கூடாது, இப்படி நிறைய இருக்குது. உங்களுடைய கொடுக்கப்பட்ட நூல்களில் உங்களுக்கு சொல்லி தரப்பட்டிருக்கும். அப்ப இந்த நமக்கு அதற்கு முன்பு சில காரியங்கள் ஹலாலாக இருக்கும். இஹ்ராம் அணிந்து நியத்து வைத்தவுடன் அதெல்லாம் ஹராமாக ஆகிவிடும். இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருந்ததோ அத்தர் பூசுவது சுன்னத். இஹ்ராம் மாலை அணிந்து நியத்து வைத்து விட்டால் அத்தர் பூசுவது ஹராம். அப்போ நாம புனித பயணி அப்படிங்கிற அந்த ஸ்டேஜில் வந்த பின்னாடி ஹலாலாக இருந்த சில காரியங்கள் ஹராம் ஆகிவிடும். ஹலாலாக இருந்ததே ஹராம் ஆகிவிடும். ஏற்கனவே ஹராமாக இருந்ததெல்லாம் சுத்தமாக ஹராம் ஆகிவிடும். நல்லா யோசித்து வச்சுக்கிறோம். அப்போ அந்த நிலைமையில் அடுத்தவங்களை பத்தி நம்ம பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, அடுத்தவங்களை கிண்டல் பண்ணக்கூடாது. இமாம்கள் இந்த நேரத்தில் நுணுக்கமான ஒரு காரியத்தை சொல்லி தருவார்கள். ஒரு சின்ன விஷயம் தான், ஆனால் நுணுக்கமான விஷயம். திருமணம் சம்பந்தப்பட்ட காரியத்தை கூட பேசக்கூடாது. இஹ்ராம் அணிந்து நியத்து வைத்து விட்டால் தாம்பத்தியம் என்பது ஹராம் ஆகிவிடும். இந்த தாம்பத்தியம் ஹராம் என்பதற்கு விளக்கம் தரக்கூடிய சில இமாம்கள் சொல்வார்கள், தாம்பத்தியம் மட்டுமல்ல, தாம்பத்தியத்தோடு தொடர்பில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் ஹராம் ஆகிவிடும். அப்படியானால் ஒரு மாதிரியாக ஒரு ஆபாசமாக பேசுவது, மனைவியிடமும் சரி மற்றவர்களிடம் சரி, அதுவும் ஹராம். இந்த ரொமான்டிக் அதுவும் முற்றிலும் அது ஹராம். மட்டுமல்ல, இமாம்கள் இதை சொல்வார்கள், திருமண சம்பந்தப்பட்ட பேச்சை கூட பேசக்கூடாது. நிறைய ஏர்போர்ட்ல நமக்கு நிறைய டைம் இருக்கும், 1 மணி நேரம் வெயிட்டிங்ல வச்சிருப்பாங்க. ஹாஜியாவும் ஹாஜியமா அவங்க உட்கார்ந்துருப்பாங்க. அப்பதான் நிறைய விஷயங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். பல பேரை பார்ப்பாங்க, ஹாஜியம்மா கேட்பாங்க, நம்ம பிள்ளைக்கு பக்கத்து வீட்டு பையனை முடிச்சிடலாமா, அங்கெல்லாம் ஃப்ரீயா உட்காந்து பேசுறதுக்கு நேரம் இருக்கும். அப்படிலாம் பேச்சு வரும். இமாம்கள் அதைத்தான் சொல்லி தருகிறார்கள், திருமணம் சம்பந்தப்பட்ட அந்த பேச்சை கூட தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்ப அப்படின்னா ஹலாலே சில ஹராமாகி விடுகிறது என்கின்ற பொழுது ஹராமான காரியங்களை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம இப்ப பயணி மட்டுமல்ல, புனித பயணி. அல்லாஹ்வுடைய கிருபையில நம்ம சார்ட்டர்ட் ஃபிளைட் சென்னையில இருந்து தூக்கி அப்படியே ஜித்தால கொண்டு போய் நம்மளை இறக்கிடுவாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில உம்ராவுடைய 4 காரியங்களில் முதல் காரியத்தை செய்துவிட்டு, அதான் இஹ்ராம் அணிந்து விட்டு நம்ம இப்ப என்ன செய்யறோம், ஜித்தால வந்து நிக்கிறோம். நல்ல ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறோம். இந்த பயணத்துல 35 நாளோ 40 நாளோ எங்கெங்கெல்லாம் நீங்க போறீங்களோ அந்த இடத்துடைய சிறப்புகளை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா போகக்கூடிய ஒவ்வொரு இடமும் ஊட்டி, கொடைக்கானல், குற்றாலம் அல்ல, வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள், நபிமார்களுக்கு பின்னணியாக அமைந்த பல இடங்கள், இஸ்லாமிய வரலாற்றுடைய விளை கலங்கள் அந்த இடங்கள். இப்ப எல்லா இடத்துடைய சிறப்புகளை நாம விளங்கிக்கிறோம். இப்ப பாருங்க, ஜித்தால போய் இறங்கி இருக்கிறோம். இதுக்கு பேரு ஜித்தா. ஜித்தா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கிராண்ட் மதர், பாட்டி அப்படின்னு அர்த்தம். ஏன் இந்த ஊருக்கு பாட்டின்னு பேர் வச்சாங்க அப்படின்னா, நம்ம எல்லோருடைய பாட்டி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்களா இல்லையா, அவங்க வாழ்ந்து அடக்கப்பட்ட ஊர் அந்த ஊர். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அடக்கஸ்தலம் அங்கதான் இருக்கு. நாங்க அங்க ஜியாரத்து போயிருக்கிறோம். இடையில தடை பண்ணி வச்சிருந்தாங்க, திரும்பவும் அலோவ் பண்ணினாங்க. இப்ப நிலைமை எப்படின்னு தெரியல. உங்களுக்கும் போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலாம், அவங்களை போய் ஜியாரத் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலாம். அவங்க அடக்கப்பட்ட ஊராக இருப்பதினால் அந்த ஊருக்கு பெயர் ஜித்தா அப்படிங்கிற பெயர். அன்புக்குரிய ராஜ்குமாரர்களே, அஜாக்களை, உலகத்துடைய மூலபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி அடைந்திருக்கக்கூடிய இடம். அப்ப அந்த வரலாறுகளை எல்லாம் நம்முடைய நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். அந்த இடத்துல போய் நம்ம நிற்கிறோம் அப்படின்னா அந்த வரலாறுகளை நம்முடைய நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். அல்லாஹ்வுடைய கிருபையில ஜித்தாவில் நம்முடைய ஃபார்மாலிட்டிஸ், இமிகிரேஷன் எல்லாமே முடித்தவுடன் நம்மை பஸ்ஸில் அழைத்துக் கொண்டு மக்காவிற்கு நம்மை அழைத்து செல்வார்கள். மக்காவுக்கு வரும்பொழுது ஹரம் ஷரீஃப் எல்கை ஹுஜூதுல் ஹரம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு.
நம்ம போட்டோவில் படத்துல பார்த்திருக்கலாம், ஒரு ரேகாலி மேல ஒரு குரானை வச்சது மாதிரி ஒரு ஆர்ச் ஒன்று இருக்கும். ஏன்னா ஜித்தாவை தாண்டி மக்காவுக்கு வரக்கூடிய இடங்கள்ல இந்த கேட்டதான் ஹரம் ஷரீஃபுடைய எல்கை. இப்ப அங்கே போட்டிருப்பாங்க, நான் முஸ்லிம், நான் தரவு, முஸ்லிம்கள் மட்டும்தான் உள்ள போகணும், அல்லாஹ் ரசூலை ஈமான் கொண்டவர்கள் மட்டும்தான் உள்ளே பிரவேசிக்க வேண்டும் அப்படின்னு அங்க எழுதியிருப்பாங்க. இப்ப அந்த இடத்துக்குள்ள இப்ப நாம என்றாகிறோம். பாருங்க எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. உலகத்தில் அல்லாஹ் நம்ம எல்லாம் மனிதர்களாக படைத்து வெறுமனே மனிதர்களாக படைப்பதோடு விட்டுவிடவில்லை, மனிதர்களில் உயர்ந்தவர்களாக ஈமான் இஸ்லாத்தை பெற்றவர்களாக நம்மை ஆக்கி உலகத்தில் கோடான கோடி இஸ்லாமியர்கள் இருக்க இந்த வருடம் நம்மை மட்டுமே தேர்ந்தெடுத்து ஹஜ்ஜிக்காக அல்லாஹ் அழைத்து வந்து இந்த இடத்திற்குள் பிரவேசிக்க செய்கின்றான். அன்புக்குரிய ராஜ்குமார்களே, ஹஜ்ஜி அப்படின்னா நீங்களோ நானோ நினைத்தால் போய்விட முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அழைப்பு நமக்கு கிடைத்திருக்க வேண்டும், அதற்கு நாம் பதில் சொல்லி இருக்க வேண்டும், நாம் அங்க போறத அல்லாஹ் விரும்பி இருக்க வேண்டும். இப்ப ஹஜ் அப்படிங்கிறது நாம கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பயணம் அல்ல. நாம் நினைத்தால் அமெரிக்காவுக்கு போய்விடலாம், இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டே விசா அளித்து டிக்கெட்டை போட்டு நினைத்த மாத்திரத்தில் உலகத்தில் எங்கு வேண்டுமானாலும் போகலாம். ஆனா ஹஜ் பயணம் அப்படி அல்ல, நான் நினைத்தால் மட்டும் நடக்கக்கூடிய காரியம் அல்ல. ஒவ்வொரு வருஷமும் ஆஞ்சு கண்டையில நாம உண்மையை சொல்றோம். அதுக்கு உதாரணம் இந்த வருஷம் பாருங்க, நம்முடைய சகோதரர்கள் சில நபர்கள் பிரைவேட்ல போறதுக்கு அவங்க பணம்லாம் கட்டி இருக்கிறாங்க. ஒரு சில சகோதரர்கள் ஹஜ் கமிட்டியில போறதுக்கு பணம் கட்டி அவர்களுடைய பயணம் உறுதிப்படுத்தப்பட்டு அதை கேன்சல் செய்துவிட்டு பிரைவேட்டில் போக வேண்டும் என்று சில நபர்கள் அதற்கும் முயற்சித்தார்கள். அப்ப இங்க பணம் கட்டியிருந்தவரை விட்டுருந்தா போயிருக்கலாம், அங்க போறதுனால அவர் போக முடியல. அடுத்தடுத்த காலகட்டங்களில் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதுக்காக நான் சொல்றேன், நான் நினைத்தால் நடக்கக்கூடிய பயணம் இந்த பயணம் அல்ல. உலகத்தில் எத்தனையோ நபர்கள் இருக்க இந்த வருடம் ஹஜ் செய்வதற்காக நம்மை மட்டுமே அல்லாஹ் தேர்ந்தெடுத்து இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். பாருங்க, இது எப்படிப்பட்ட இடம்? சொர்க்கத்திற்கு நிகரான இடம். சொர்க்கத்தில் ஈமான் கொண்டவர்கள் மட்டும்தான் உள்ளே பிரவேசிக்க முடியும். இந்த இடத்திலும் அப்படித்தான் முஸ்லிம்கள் மட்டும்தான் உள்ள பிரவேசிக்க முடியும். சொர்க்கத்துக்கு நிகரான ஒரு இடத்துக்குள்ள அல்லாஹ் நம்மளை கூட என்ற பண்ண வச்சாங்க. அதை நினைச்சு அதை நினைக்கக்கூடிய ஆஜுமார்கள் அவர்கள் அறியாமலேயே அவர்கள் தேம்பி தேம்பி அழுவார்கள். இந்த இடம் அப்படிப்பட்ட இடம். இந்த இடத்துல வரும்பொழுது அப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு சிந்தனையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். பல்லாவடையில நம்முடைய பஸ் மக்காவுக்குள்ள வந்துருச்சு. நம்ம அந்த இடத்துல இருக்கிற மாதிரி கற்பனை செய்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம எங்க வந்துட்டோம்? பஸ்ல ஜித்தாவுல இருந்து மக்காவுக்குள்ள நம்ம வந்துட்டோம். மக்காவில் அஜீசியாவில நாம தங்கக்கூடிய ஹோட்டல்ல நம்மளை இறக்கி விடுவாங்க. முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கின்ற போதே வலது காலை வைத்து, இது நபி பிறந்த பூமி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து விளையாண்ட பூமி இந்த பூமி, பெருமானார் அவர்களுடைய பெற்றோர்கள் பிறந்த பூமி, அவர்களுடைய துணைவியார் பிறந்த பூமி, அவர்களுடைய லட்சக்கணக்கான சஹாபிகள் பிறந்து விளையாண்ட பூமி இந்த பூமி, பல நூற்றுக்கணக்கான ஷஹீதுகள் அடங்கியிருக்கக்கூடிய பூமி இந்த மக்கமா நகரம், லட்சக்கணக்கான நபிமார்கள் ஹஜ்ஜிக்கு வந்த ஊர் இந்த ஊர். அப்படிங்கிற கவனமான ஒரு எண்ணத்தோடு முதல் ஸ்டெப்பை எடுத்து வைக்க வேண்டும். அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் தடம் பட்ட இடத்தில் கூட நாம் காலடி எடுத்து வைப்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு நிறைய இருக்கிறது. அப்ப அந்த எண்ணத்தோடு அந்த ஊரிலே நம்முடைய ஒவ்வொரு பாத அடிகளும் அமைந்திருக்க வேண்டும். பல்லாவுடைய கையில நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்த உடனே மல்லிம் சார்பில் நமக்கு உணவு தரப்படும். நான் போன உடனே நம்ம கடை எங்க இருக்குன்னு தெரியாது, உணவு நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியாது. போன உடனே மல்லிம் சார்பில் நமக்கு உணவு கொடுக்கப்படும். உணவு கொடுத்த உடனே நமக்கு சொல்லுவாங்க, சாப்பிட்டு கீழே வந்துருங்க, உடனே உம்ரா செஞ்சிடலாம் அப்படின்னு. அப்ப நம்ம ஏற்கனவே 2-3 நாள் பயண களைப்பில் இருந்திருப்போம். சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலாமா அப்படின்னா அது ஆபத்துல போய் முடிஞ்சிடும். எப்படின்னா சாப்பிட்ட உடனே தூக்கம் வரும். நமக்கு ரூம் கொடுத்துருப்பாங்க, எல்லாமே ஏசி ரூமுகள், ஒரு அடிக்கு பெட் இருக்கும், ஒரு 5 இன்ச்சுக்கு பிளாங்கெட் தருவாங்க. ஒரு போத்தி மூடி படுத்துட்டோம் அப்படின்னா
இஹ்ராம் அணிந்த நிலைமையில் எதை எதை செய்யக்கூடாதோ செய்யக்கூடிய தவறுகளை செய்யக்கூடிய நிலைமை ஏற்பட்டுவிடும். நம்ம ஆண்கள் தலையை மறைக்க கூடாது. ஹாஜியார் உள்ள போன உடனே அப்படியே குழு நீட்டி நிமிர்ந்து பிராங்கத்தை தலைக்கு மூடி ஒரு தூக்கம் தூங்கிடுவார். எல்லாமே மறந்து போயிடும். ஊர்ல நம்ம சொல்லிக் கொடுத்த எல்லா மீட்டிங்ல சொல்லிக் கொடுத்த எல்லாமே மறந்து போயிடும். அப்போ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வரக்கூடாது. முதல்ல போய் உம்ராவை முடிச்சுட்டு வரணும். நல்ல ஆர்வம் உடையவர்களுடைய கண்கள் எல்லாம் துரு துரு என்று வரும். எப்ப அந்த காபாவை போய் பார்க்க போறோம்? இப்பவே நிறைய ஹாஜிகள் அந்த நாள் சீக்கிரம் வராதா என்ற ஏற்பத்தோடு இருக்கின்றார்கள். அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். அப்போ போன உடனே முதல்ல காபாவை தான் நம்முடைய கண்கள் தேடிக்கொண்டே இருக்கும். அப்போ மாலிங்கள் என்ன செய்வாங்க? ஃபர்ஸ்ட் டைம் அவங்க நம்மளோட பஸ்ல கூட்டிட்டு போய் காபாவை கொண்டு போய் விட்டுட்டு வருவாங்க. திரும்ப இந்த இடத்துல தான் நீங்க ஏறணும், பஸ் ஏறணும் அப்படிங்கிற சொல்லி தருவாங்க. இந்த இடத்தில் முதல் தடவை எந்த இடத்துல நம்ம இறங்குறோம் அப்படின்னு லொகேஷன் பார்த்து வச்சுக்கிறோம். ஹாஜிகள், ஹஜ்ஜாக்கள், ஹஜ்ஜாமாக்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்முடைய ஊர்ல இருந்து பஸ்ல வந்து இறங்கி விட்ட உடனே ஹரம் ஷரீஃபுடைய எந்த பகுதியில் நமக்கான பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அப்படிங்கறத லொகேஷன் பார்த்து வச்சுக்கிறோம். இப்ப 2 இடங்களில் முக்கியமா 2 இடங்கள்ல பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஒன்று கிராந்தி தவறுக்கு கீழே இருக்கும். இல்லை என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த வீட்டுக்கு பக்கத்தில் இப்ப இருக்கக்கூடிய இந்த லொகேஷன் அமைப்புல இந்த 2 இடம் தான். முதல்ல 4 இடம் இருந்துச்சு. இப்ப இந்த 2 இடம் தான். நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. போன வருஷம் போயிட்டு அந்த ஹாஜிகளா இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும் 2 இடங்கள். ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த வீட்டுக்கு பக்கத்துல, பிறந்த வீடு உடனே இருக்குது. நீங்க போன உடனே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஸ்டாப் இருக்குது. இன்னொன்று கிளாக் டவருக்கு கீழே ஸ்டாப் இருக்கு. நீங்க தூரத்துல இருந்து பார்த்தாலும் கிளாக் டவர் பக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியும். அதனால இந்த 2 ஸ்டாப்ல எந்த ஸ்டாப் நமக்கானது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சு வச்சுக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு பக்கத்துல ஸ்டாப் அப்படின்னா சஃபா மர்வா. இங்க சஃபா இருக்குது, இங்க மர்வா இருக்குது. இந்த 2 வழியில எதையை கிராஸ் பண்ணி தான் உள்ள வரணும். இதான் உங்களுக்கு அடையாளம். நீங்க ரசூலுல்லாஹி வீட்டுக்கு பக்கத்துல ஸ்டாப் இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா சஃபா மர்வாவை கிராஸ் பண்ணி உள்ள வரணும். நீங்க அங்க ஈஸியா பாத்துக்கலாம். கிளாக் டவர்ல உங்களுடைய பஸ் ஸ்டாண்ட் உள்ள அப்படின்னா அடிப்பாகத்துல இறக்கி விட்டுருப்பாங்க. எஸ்கலேட்டர்ல மேல ஏறி 89, 90, 91 ஆகிய கேட்டுகள் எதிர்பார்த்தல் இருக்கும். நீங்க இந்த கேட்டு வரையும் உள்ள போறது மாதிரி இருக்கும். இதான் உங்களுக்கான அடையாளம். அல்லாஹ்வுடைய கிருபையில நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா புனிதமிக்க ஹரம் ஷரீஃபிற்கு நாம வந்துட்டோம். நாம என்ன செய்யணும்? அடுத்து நாம என்ன செய்ய போறோம்? உம்ரால 4 காரியங்கள்ல ஆல்ரெடி ஒண்ணு சென்னையில போட்டுட்டு வந்துட்டோம், ஏறலாம். 2வது காரியத்தை செய்ய போகணும். எங்க போய் செய்யணும்? காபாவை சுற்றிலும் செய்ய வேண்டும், தவாஃப் செய்யணும். இப்ப பாருங்க, நாம வெளியில இருந்து உள்ள போகும் பொழுது முதலில் தெரியக்கூடிய இடம் மஸ்ஜிதுல் ஹராம், ஹரம் ஷரீஃப் பள்ளிவாசல். அங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல 3 பிரிவா பிரிக்கலாம். மக்காவுல காபாவில் இருக்கக்கூடிய இடத்தை 3 பிரிவு. முதல்ல இந்த கருப்பு கட்டடம் இதுக்கு காபான பேர். இந்த இதை சுற்றிலும் இருக்கக்கூடிய ரவுண்டம் ஓபன் பிளேஸ், அது தவாஃப் செய்யக்கூடிய இடம், மத்தாஃப்னு அரபியில பேர். இது 2வது. முதல்ல காபா, 2வது சுற்றிலும் இருக்கக்கூடிய ஓபன் பிளேஸ், இது 2வது. அடுத்து 3வது, இதுல இருந்து ஒரு 30 படிகள் மேல ஏறலாம் அல்லது 2 எஸ்கலேட்டர்ல மேல ஏறி வந்தோம் அப்படின்னா சுற்றிலும் இருக்கக்கூடிய பகுதி மஸ்ஜிதுல் ஹராம், ஹரம் ஷரீஃப் பள்ளி வாயில். இப்படி 3 இடம் இருக்கு, 3 ஸ்டெப்பா இருக்கு. இப்ப நம்ம வெளியில இருந்து உள்ள போகும் பொழுது முதல்ல நம்ம உள்ள போய் நுழைகிறது ஹரம் ஷரீஃப் மஸ்ஜித், பள்ளிவாசலுக்குள்ள தான் உள்ள நம்ம நுழையணும். அப்ப பள்ளிவாசலுக்குள்ள வலதுகால உள்ள வச்சு நுழைஞ்சு அந்த ஓடக்கூடிய துவாவை நாம் ஓதி இப்ப நேரம் நம்ம அப்படியே உள்ள நடந்து வருறோம். இப்ப படிகள்ல இறங்கி காபா பக்கத்துல நம்ம வரணும். இந்த நேரத்தில் நம்ம முக்கியமா நாம புரிய வேண்டிய விஷயம், நாம முதல் முறையாக இப்ப காபாவை பார்க்க போறோம். ஹரம் ஷரீஃபை கடந்து உள்ள வந்துட்டு இருக்கிறோம். முதல் முறையாக காபாவை பார்க்கும் பொழுது முழுமையாக நம்முடைய கண்களில் பட வேண்டும். நல்ல ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அதுவும் ஏற்கனவே நம்ம ஆட்சி செஞ்சிருப்போம். இந்த பயணத்தில் இது முதல் முறை. அப்போ இந்த முதல் முறை காபா பார்க்கும் பொழுது இந்த காபா முழுமையாக
நம்முடைய கண்களுக்கு தெரிய வேண்டும். இப்ப நிறைய தூண்கள் இருக்கு. இப்ப தூண்களை பாதி மறைஞ்சி பாதி தெரிஞ்சு இந்த மாதிரி பார்க்க கூடாது. அடுத்தடுத்த ட்ரிப் அந்த மாதிரி பார்த்தா பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் பொழுது முழுமையாக தெரிய வேண்டும். முழுமையாக பார்க்கின்ற பொழுது கண்ணை சுருட்டுவதற்குள் நாம் ஓடக்கூடிய துவா கபூலாகிவிடும். இரண்டு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். அப்ப என்ன செய்யறது? அப்படியே தலை கவிழ்ந்த வண்ணம் நடந்து வரணும். எந்த இடத்துல இருந்து பார்த்தா முழுமையாக தெரியுமோ, இப்ப எந்த இடத்துல இருந்து பார்க்கிறது, அதை யார் அங்க வந்து நமக்கு சொல்லிக் கொடுப்பா அப்படின்னா நம்ம கெஸ் பண்ணிக்கிறோம். படி எந்த இடத்துல இருக்குதோ படிக்கு முன்னாடி இறங்குறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா காபா முழுமையாக தெரியும். இப்ப இதை மனசுல வச்சுக்கிட்டு அப்படியே தலை குனிஞ்சு அப்படியே நம்ம வர்றோம். காபாவை முழுமையாக பார்க்கிறோம். பார்த்த உடனே கண் சிமிட்டுறதுக்கு முன்னாடி அது ஒரு 30 வினாடி அல்லது ஒரு நிமிஷம், எவ்வளவு நேரம் கிடைக்கிறதோ நாம் கேட்கக்கூடிய துவா அப்படியே முழுமையாக கபூல் ஆகும். முதல் முறையாக காபாவை நாம் பார்க்கின்ற பொழுது கல் நெஞ்சம் படைத்த நபர்கள் கூட உள்ளம் கசிந்து கண்ணீரை ஊத்து விடுவார்கள். நம்மெல்லாம் ரொம்ப இலகுவான மனசு உடையவங்க. நிறைய நபர்கள் பார்த்தவுடன் அப்படியே கதறி அழுவார்கள். அல்லாஹ் நமக்கு போய் இந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறானே, அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் உள்ளவன் அப்படின்னு நினைச்சு அவங்க அழுத வண்ணமாக இந்த துவாவை கேட்பார்கள். இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க வேண்டியதில்லை, இயல்பாகவே உங்களுக்கு அந்த எண்ணம் அங்கே வந்துவிடும். இப்ப இந்த நேரத்தில் நம்ம துவா செய்யணும். கண் சிமிட்டதுக்கு முன்னாடி என்ன துவாவை செய்வது? நிறைய இருக்குது, நமக்கு நிறைய தேவைகள் இருக்குது. நிறைய நபர்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே நமக்கு சொல்லி விட்டுட்டு வந்திருப்பாங்க. இப்ப எந்த துவாவை ஓதினால் இந்த நேரத்தில் முழுமையாக நாம் கேட்டதாக ஆகும். இமாம்கள் சொல்லி தருவாங்க. அதுக்குன்னு ஒரு துவா இருக்கு, ஜாமி துவா. அதுக்கு பேரே ஜாமி துவா. அந்த துவாவை தெரியாதவங்க உலகத்தில் யாருமே கிடையாது. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கீனா அஸாபன் நார். இந்த துவா தான். இந்த துவா தெரியாத ஆள் யாருமே கிடையாது. இந்த துவாவை இமாம் ஓதும்போது கேட்கணும் அப்படின்னா நமக்கு எல்லாம் ஒரு மகிழ்ச்சி வரும். கிட்டத்தட்ட துவா முடிய போதுன்னு அர்த்தம், அதுக்கு முடிச்சிருவாருன்னு அர்த்தம். அப்படி இல்லாததுக்கு இந்த துவா தெரியும். இந்த துவா மிக மிக முக்கியமான துவா. இந்த துவாவுடைய தாற்பயத்தை சிறப்பை அஞ்சல வழி தான் நீங்க பார்த்தீங்க. இந்த துவாவை நம்ம ஓதிட்டோம் அப்படின்னா எதையெல்லாம் தனித்தனியாக கேட்க ஆசைப்பட்டோமோ எல்லாத்தையும் கேட்டதாக அர்த்தம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, அல்லாஹ்வே உலகத்தில எல்லா நலவுகளையும் எனக்கு கொடு, மறுமையிலேயும் எல்லா நலவுகளையும் எனக்கு கொடு, எல்லாம் உள்ள அடக்கம். ஜாமி துவா, ஒருங்கிணைக்கப்பட்ட துவா அப்படின்னு இதுக்கு பேர். அப்ப அந்த நேரத்தில் காபா பார்த்த உடனே கண் சிமிட்டுறதுக்கு முன்னாடி நாம இந்த துவாவை ஓதணும். அதுக்கு பின்னாடி தனியாக நின்று நமக்கு தேவையான துவாக்களை செய்து முடித்து விட்டு படி இறங்கி கீழே வரணும். கிட்டத்தட்ட ஒரு 30 படி இருக்கும். கீழே இறங்கி வரணும். உலகத்திலேயே பள்ளமான இடம் காபா தான். உலகத்திலேயே பள்ளமான இடம் காபா தான். உலகத்திலேயே மையமான இடமும் காபா தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹ் எப்படி இந்த உலகத்தை படைச்சான் அப்படின்னா நடு மையத்தை எல்லாம் தேர்ந்தெடுத்தான். அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பரத்தி முழுமையான உருண்டையான பூமியாக அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்தான். ஹதீஸ்ல இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணத்தை சொல்லுவாங்க. ஒரு ரொட்டி சுடக்கூடிய ஒரு ரொட்டி மேக்கர் மாஸ்டர் நம்ம எல்லாம் பார்த்திருப்போம். பேனாவை உருட்டி அவர் என்ன செய்வார் அப்படின்னா நடுவுல கையால் அழுத்துவார். இப்ப நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், பெண்கள் சமையல்ல கிண்டு அவங்களுக்கு தெரியாத விஷயம் அல்ல. ரொட்டிய நடு மையத்தில் வச்சு கையால் அழுத்த கொடுப்பாங்க, அது அப்படியே பிரிஞ்சுக்கிட்டே போகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இந்த உதாரணத்தை சொன்னார். அதே மாதிரி அல்லாஹ் உலகத்தினுடைய நடு பகுதியில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகத்தை உருவாக்கினான். அந்த நடு பகுதி தான் காபா இன்னைக்கு இருக்கக்கூடிய பகுதி. அதனாலதான் அதை பள்ளமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். பள்ளமாக வச்சு அந்த காரணம் இன்னொரு காரணம். அது பள்ளம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் 30 படியை இறங்கி வரணும். அது மட்டுமல்ல, மக்காவில இருந்து நம்ம பஸ்லயோ நடந்து வரும் பொழுது ஆங்காங்கே லேசான சின்ன சின்ன ஹில்ஸ் இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி 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 வந்தா அரம் ஷரீஃப் வரும். அரம் ஷரீஃபுக்குள்ள வந்து 30 படி இறங்கின பின்னாடிதான் இந்த காபா வரும். என்ன காரணம் அப்படின்னா
உலகத்தில் நீ எவ்வளவு பெரிய மனுஷனாக இருந்தாலும் கூட அல்லாஹ்விடத்தில் வந்து அவருடைய ஆதி இல்லம் இங்கே சரணாக வேண்டும். இங்கே வந்து அவன் தன்னுடைய தலையை வைக்க வேண்டும். எவ்வளவு பெரிய ஆணாக இருந்தாலும் இந்த பள்ளத்தில் வந்து தலை வைக்க வேண்டும் என்கிற தாற்பயத்தை வெளிப்படுத்துவதற்காக உலகத்தில் பள்ளமான இடமாக அல்லாஹ் இந்த காபாவை எடுத்திருக்கிறான். பாருங்க, இரண்டாவது காரியத்தை நம்ம செய்யணும். இப்ப நம்ம எங்க வந்துட்டோம் அப்படின்னா தவாப் செய்யக்கூடிய இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஆஜிமார்கள் சொல்லுங்க, இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? தவாப் செய்யக்கூடிய இந்த இடத்துல இருக்கிறோம். எல்லாருடைய கண்களுக்கும் முழுமையாக இந்த காபா இப்ப தெரியும். இன்னொன்னு, நீங்க உள்ள படம் பார்க்கலாம், எல்லாரும் எஹ்ராம் போட்டிருப்பாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே இல்லை. சில பேர் எஹ்ராம் போட்டிருப்பாங்க, சில பேர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. எல்லாரும் தவாப் செய்வாங்க, எல்லாரும் அவர்களும் நடக்கும். இப்ப நீங்க உள்ள பார்க்கலாம், எஹ்ராம் இல்லாத ஆள் அங்கே கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்ப அங்க வெளியே போட்டிருப்பாங்க, முஹ்ரிம்களை தவிர மற்றவர்களுக்கு இங்கு அலோடு அல்ல. ட்ரெஸ் போட்டிருந்தவங்க உள்ள போய் போலீஸ் பிடிச்சா அப்படின்னா அவங்களுக்கு 1000 ரியால் ஃபைன். உள்ள போய் தவாப் செய்யணும் அப்படின்னா உம்ராவுக்காக மட்டும்தான் உள்ளே செல்ல முடியும் அப்படின்னு அவங்க ஒரு சட்டத்தை இன்னைக்கு கண்டுபிடிச்சு சட்டத்தை ஏற்றி இருக்கிறான். நம்மால் எப்படிப்பட்டவங்க, நீ ஒரு சட்டம் போடுறியா, நாங்க அதோட இன்னொரு சட்டம் போடுறோம். உள்ள போனோம் அப்படின்னாலே எதிரான சட்டம் போட்டு வந்தது. அவங்க உம்ராவுக்காக போட்டிருக்க மாட்டாங்க. உள்ள போய் எதிராம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே கல்ல எதிராம்னு சொல்லுவாங்க. தப்பல்ல ஏதோ ஆர்வத்தில் நம்ம செய்யறது, அந்த இடத்த உள்ள போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நாமளும் அப்படித்தான் செஞ்சோம். அப்போ எதிராம் உம்ரா செய்யற கூட அந்த ட்ரெஸ்ல வருவாங்க, மற்ற பேரும் உள்ள வரணுங்கிறதுக்கு அந்த ட்ரெஸ்ஸோட வருவாங்க. நான் உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக தான் இதை நான் சொன்னேன். நீங்களும் உங்களை போய் செய்யணும் அப்படின்னா அப்படி ஒரு வழி இருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். அப்போ இப்போ நம்ம இதெல்லாம் போட்டு தவாபு செய்யக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இப்ப தவாபு செய்யணும். தவாபு எங்கிருந்து செய்யறது? காபாவுக்கு 4 மூலைகள் உண்டு. இப்ப இது முதல் மூலை. இப்ப இதான் மேக்கை வச்சுக்கோங்க. இப்ப மேக்கை அப்படின்னா கிழக்கு பக்கத்துல வாசல் இருக்கும், இந்த பக்கத்துல ஹஜர் அஸ்வத் இருக்கும். இப்ப இந்த மூலை முதல் மூலை, இது 2ஆம் மூலை, இது 3ஆம் மூலை, இது 4ஆம் மூலை. ஒவ்வொரு மூலைக்கும் ஒரு பெயர் வச்சிருப்பாங்க. ஹஜர் அஸ்வத் இருக்கக்கூடிய இந்த மூலைக்கு ருக்குனுல் ஹிந்துன்னு பேர். இரண்டாவது இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த மூலைக்கு பேரு ருக்குனே இராக்கி, இந்த மூலைக்கு பேரு ருக்குனே ஷாமி, இந்த மூலைக்கு பேரு 4வது மூலைக்கு ருக்குனே யமனி அப்படின்னு 4 மூலைக்கும் 4 பேர். எந்தெந்த நாட்டை பார்க்க இருக்குதோ அந்த நாட்டுடைய பெயர் அந்த மூலைக்கு. இப்ப இந்த மூலைக்கு ருக்குனுல் ஹிந்துன்னு பேர் வச்சிருக்கிறாங்க, இந்திய மூலை அப்படின்னு பேர். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. காபாவில் உள்ள ஒரு மூலைக்கு இந்திய மூலை அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம நாட்டுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கு பாருங்க. ஹஜர் அஸ்வத் நம்ம நாட்டை பார்க்கவே இருக்கு. நம்ம நாடு சரி, கிழக்கிந்திய நாடுகள், கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய நாடுகள், சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து எல்லாம் இந்த காபாவுடைய இந்த ஹஜர் அஸ்வதுடைய பார்வை படக்கூடிய இடத்துல இருக்கு. நம்ம அல்லாஹ் அக்பர் தொழுகையில தக்பீர் கட்டணும் அப்படின்னா நம்முடைய நேரடியான டைரக்ஷன் இந்த ஹஜர் அஸ்வத் தான். இதுக்கு ருக்குனே ஹிந்தின்னு பேரு. இப்ப இந்த மூலை ருக்குனே இராக்கி, ஈராக் நாட்டை பார்க்க இருக்கு. இது ருக்குனே ஷாமி, ஷாம் நாட்டை பார்க்க இருக்கு, சிரியா. இது ருக்குனே யமனி, யமன் நாட்டை பார்க்க இருக்குது. 4 மூலைக்கு 4 பெயர். இப்போ உம்ராவை தவாஃப ருக்குனுல் ஹிந்துல இருந்து ஆரம்பிக்கணும், ஹஜர் அஸ்வத் மூலையில இருந்து ஆரம்பிக்கணும். இப்ப நம்ம ஹஜர் அஸ்வத் எல்லாம் தெரியாத கூட்டம் இருக்கும். இதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா இந்த மூலையில மட்டும் இந்த இடத்துல அல்லாஹ் அக்பர் அப்படின்னு தங்கத்தில் வேயப்பட்ட, இதுக்கு மேல இந்த கஸ்வா பதிக்காக இல்லையா, இதுக்கு மேல தங்க எழுத்துக்களில் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இந்த மூலையில பாதி இங்கிட்டு இருக்கும், பாதி இங்கிட்டு இருக்கும், அல்லாஹ் அக்பர். இப்ப மற்ற மூலையில வேற வேற ஆயத்துகள் நியூட்ட வடிவில் எழுதியிருப்பாங்க. இந்த அடையாளத்துல இருக்காது. இது ஒரு அடையாளம். இன்னொரு அடையாளம், அந்த இடத்துல மட்டும் கூட்டம் நிறைய இருக்கும், அது ஒரு அடையாளம். இன்னொரு அடையாளம், அப்படியே இந்த சைடுல பார்த்தோம் அப்படின்னா ஹரம் ஷரீஃப் பள்ளிவாசல்ல பச்சை லைட் போட்டிருப்பாங்க. இப்ப இதான் அடையாளம். இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து என்ன செய்யணும், தவாஃபுடைய நியத்தை சொல்லிட்டு தமிழ்லையும் சொல்லலாம், அரபு தெரியாதவங்க தமிழ்ல சொல்லலாம், அரபு தெரிஞ்சவங்க தமிழ் அரபியிலே சொல்லலாம். அல்லாஹும்ம இன்னி உரீது அத்தவாஃப
சபரத் அஷ்வாதின் தயஸ்ஸிர்ஹாலி ஃபதகப்பல்ஹா மின்னி. அல்லாஹ்வே, உன்னுடைய பைத்துல்லாவை 7 முறை நான் தவாப் செய்ய நாடுகிறேன், இலகுபடுத்து, என்னிடமிருந்து ஏற்றுக்கொள். இப்ப இந்த நியத்தை சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஹஜ்ருல் அஸ்வதுக்கல்ல பார்த்து கையை நீட்டி, 2 கையை நீட்டி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி கையை முத்தமிட்டுக்கிறோம். ஆக்சுவலா என்ன செய்யணும் அப்படின்னா, ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுல போய் 2 கையையும் முத்தமிட்டு நம்முடைய உதடுகளில் அதனை பதித்துக் கொள்ள வேண்டும். அப்படித்தான் செய்யணும். ஆனா அது சாத்தியப்படாது. காலையில இருந்து நீங்க சாயந்தரம் வரைக்கும் நின்றாலும் பெரும் கூட்டம் உங்களெல்லாம் இடிச்சு தள்ளி விடுவாங்க. அதுக்கு சுருக்கமான வழி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்த வழி, கைகளை காட்டினாலே அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னா அதை அப்சர்வ் பண்ணிக்குவான். ஹஜ்ருல் அஸ்வத் பதிக்கப்பட்ட இடம் தவாபுக்கான ஆரம்பமான இடம். பிற ஹஜ்ருல் அஸ்வத் கல் என்ன பெயர்? கருத்துக்கல் அப்படின்னு பெயர். சாதாரண கல் அல்ல. இது எப்படிப்பட்ட கல் அப்படின்னா, இன்னைக்கு பெரிய பெரிய மல்டி ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போனோம் அப்படின்னா உடலை ஸ்கேன் பண்றதுக்கு இன்னைக்கு நிறைய கருவிகள் வந்துருச்சு. ஒரு பெட்ல படுக்க போட்டு உள்ள தள்ளிட்டோம் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸ்களையும் அக்கு வேறு ஆணி வேறாக எல்லாத்தையும் அப்படியே ஸ்கேன் பண்ணி படத்துல காட்டிடும். இது இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்ட, இந்த நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட கருவிகள். ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த பூமிக்கு அனுப்பிய பின்னர் அப்படிப்பட்ட ஒரு ஸ்கேனர் அல்லாஹ் உருவாக்கிட்டான். சொர்க்கத்தில் உருவாக்கப்பட்ட இந்த ஸ்கேனர் மக்காவுக்கு அனுப்பி மலையில் அபூ குபைஸ் அப்படிங்கிற மலையில பத்திரமா பல வருஷங்கள் வைக்கப்பட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பொற்கரங்களால் எடுத்து பொருத்தப்பட்டதுதான் இந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல். கல்லுதான் பேரு, ஆனா உண்மையில் அது ஸ்கேனர். ஸ்கேனர்னா எப்படிப்பட்ட ஸ்கேனர் அப்படின்னா, நம்ம 2 கையையும் காட்டினாலே நம்ம அக்கு வேற ஆணி வேற நம்முடைய பயோடேட்டா அத்தனையும் அது பதிவு பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம சம்பந்தப்பட்ட எல்லா டேட்டாக்களையும் அதை எடுத்து வச்சுக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமை நாளில் மனுஷர் மைதானத்தில் ஒவ்வொருத்தருக்கும் விசாரணை நடக்கும் பொழுது இந்த கல்லை எல்லாம் அங்க கொண்டு வருவான். அதுக்கு பேசுவதற்கு ஒரு நாவை கொடுப்பான், பார்ப்பதற்கு ஒரு கண்ணை கொடுப்பான். நம்முடைய முறை வரும்போது நம்ம வரும் பொழுது அந்த கல் அல்லாஹ்ட்ட பேசும். அல்லாஹ்வே, இந்த மனிதர் இந்த நாட்டில் இருந்து இங்க ஹஜ்ஜுக்கு வந்தார், உம்ராவுக்கு வந்தாரு, என்னிடத்தில் வந்து உன்னுடைய பெயரை சொன்னார், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொன்னார், எனக்கு தெரியும், நான் பதிவு செய்து வைத்திருக்கிறேன் என்று நம்ம சம்பந்தப்பட்ட எல்லா டேட்டாக்களையும் எடுத்து விட்டோம். எனவே அவர் அங்க வந்தாரு, அமல் செஞ்சாரு, ஹஜ் செஞ்சாரு, உம்ரா செஞ்சார் என்பதற்கு நான் சாட்சி. எனவே அவர் சொர்க்கத்துக்கு கொஞ்சம் தயவு பண்ணி அனுப்பு என்று நமக்காக பேசக்கூடிய கல் இந்த கல். வெறும் ஸ்கேனர் மட்டுமல்ல, நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தோழமையும். அது நம்ம நாட்டை பார்க்க இருக்குது அப்படிங்கிறது நம்ம நாட்டுக்காரங்களுக்கு பிளஸ் பாயிண்ட். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப நம்ம என்ன செஞ்சிட்டோம்? ஸ்கேன் பண்ணிட்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை சொல்லி முத்தமிட்டுட்டு நம்ம என்ன செய்யறோம்? தவாஃப ஆரம்பிக்கிறோம். தவாஃப்ல என்ன சொல்றது? எதை வேண்டுமானாலும் ஓதலாம். குறிப்பா 3ஆம் கலிமா ஓதிக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதெல்லாம் எந்த துவா வேண்டாலும் ஓதலாம். ஏன் அப்படின்னா இந்த தவாஃப்ல நாம ரவுண்ட் அப் வரக்கூடிய இந்த எல்லா இடங்களும் துவா கபூல் ஆகக்கூடிய இடம். 4 மூலையும் துவா கபூல் ஆகக்கூடிய இடம். ஹஜ்ருல் அஸ்வத் கல் பக்கத்துல துவா கேட்டா துவா கபூல் ஆகும். கஅபாவுடைய வாசல் முன்னாடி இந்த துவா கேட்டோம் அப்படின்னா துவா கபூல் ஆகும். இந்த மூலை அடுத்து இங்க ஹதீப் பகுதி வரும், அங்க அந்த துவா கேட்டா துவா கபூல் ஆகும். மேல ஒரு இடத்துல அப்படியே குலாய் வழிய வீசாதி ரஹ்மா, அது பக்கத்துல இருந்து துவா கேட்டாலும் துவா கபூல் ஆகும். இந்த மூலை இந்த இடம் எந்த இடத்துல இருந்து துவா கேட்டாலும் கபூல் ஆகும். மகாமே இப்ராஹிம் அப்படின்னு இன்னொரு இடம் இருக்கு, நமக்கு தெரியும், படத்துல பார்த்திருக்கோம். அந்த கல்லுக்கு பக்கத்துல இருந்து துவா கேட்டாலும் துவா கபூல் ஆகும். அப்ப என்ன துவா வேண்டுமானாலும் ஓதலாம். இதுதான் அதுதான் என்று எந்த விஷயமும் அல்ல. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? அப்படியே என்ன செய்யறோம்? 3ஆம் கலிமா சொல்லிட்டு அப்படியே நம்ம அப்படியே ரவுண்ட் அப்பா வரோம். இப்ப இது 4வது மூலை. 4வது மூலையிலிருந்து முதல் மூலை வரை இடைப்பட்ட இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். இப்ப இந்த இடம் வரும் பொழுது இந்த இடத்தில் 70,000 மலக்குமார்கள் இங்கே நின்று கொண்டு நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை அல்லாஹ்விடத்திலே போட்டி போட்டுக் கொண்டு எடுத்துச் செல்கிறார்கள். ஹதீஸில் இருக்குது.
இப்ப இந்த இடத்துல வரும் பொழுது ரொம்ப முக்கியமா இந்த ரப்பனா அத்தினா ஃபித் துன்யா முதல்ல சொன்னோமா இல்லையா, அந்த துஆவை நம்ம ஓதணும். ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்த உடனே எல்லாருமே ஓதுவாங்க, நமக்கும் ஞாபகம் வந்து நம்மளோட ஓதலாம். இப்போ ஒரு சுத்து வந்துட்டோம். இப்ப தவாஃப் அப்படிங்கிறது எத்தனை சுற்று? 7 சுற்று. இப்போ ஒரு சுற்று வந்துட்டோம். இப்படி 7 சுற்றுக்கள் சுற்ற வேண்டும். இதுல ஆண்களுக்கு சில நடைமுறைகள், பெண்களுக்கு என்ன வித்தியாசமும் இல்லை. இப்ப ஆண்களை பொறுத்த வரைக்கும் முதல் 3 சுற்றுகளில் இஹ்ராம் ஆடையை வலது புஜம் தெரியற மாதிரி ஓபன் பண்ணி அந்த துணியை இப்படி எடுத்து மேல போட்டுக்கிறோம். நான் கடைசியில காட்டுறேன். முதல் 3 சுற்றுக்கு மட்டும். இந்த முதல் 3 சுற்றுல ஆண்கள் கொஞ்சம் குதிச்சு ஓடணும். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு, சொல்ல நேரம் இல்லை. பெண்கள் அப்படின்னா இல்லை, நார்மலாவே அவங்க போகலாம். ஆண்களை பொறுத்த வரைக்கும் மறந்துட்டோம் அப்படின்னாலும் எந்த பிரச்சனை இல்லை. 2வது சுற்றுல ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா 2வதுல ஓபன் பண்ணிட்டு 3 சுற்று வரும்போது நம்ம அது ஃபுல்லா கவர் பண்ணிக்கலாம். இல்ல ஞாபகமே வரலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குதிச்சு ஓடுறதுக்கு உடல் ஒத்துழைக்கல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. அது ஒரு சுன்னத், முடிஞ்ச அளவு நம்ம செய்யணும். பெண்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. பெண்களுக்கு இஹ்ராம் அப்படின்னு தனியா எதுவுமே கிடையாது. ஆண்களுக்கு தான் கீழே ஒரு ஆடை, மேல ஒரு ஆடை, தையல் இல்லாத ஆடை. பெண்கள் வெளியே போகும் பொழுது அவங்களுக்கு எந்த ஆடை கொடுக்க வேண்டும் அப்படின்னு மார்க்க சொல்லி இருக்கிறோம், அதுதான் இஹ்ராம் ஆடை. அவ்வளவு வித்தியாசம்லாம் இல்லை. அல்லாஹ்வுடைய கிருபையில இப்படி நம்ம 7 சுற்று சுத்தி வந்துட்டோம். 7 சுத்தி வந்த உடனே ஒரு சுன்னத், நம்ம ஜம்சம் தண்ணி குடிக்கணும், அந்த துவா ஓதி குடிக்கணும். முடிச்சுட்டு அப்புறம் 2 ரக்காத் அங்க தொழுகணும். ஒரு தவாஃப் செஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரு 2 ரக்காத் தொழுக வேண்டும். எந்தெந்த தவாஃபுக்கு பின்னாடி சை செய்வது இருக்குதோ அந்தந்த நேரத்தில் 2 ரக்காத் தொழுவது வாஜிப். நல்லா யோசிச்சுக்கோங்க. எந்தெந்த தவாஃபுக்கு பின்னாடி தொங்கோட்ட ஓடுறது இல்லையோ அப்ப அந்த 2 ரக்காத் தொழுவது சுன்னத். இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம உம்ராவுக்காக தவாஃப் செய்யறோம். இந்த தவாஃபுக்கு பின்னாடி தொங்கோட்டை இருக்கா இல்லையா, அப்ப இப்ப 2 ரக்காத் தொழுவது வாஜிபா சுன்னத்தா? வாஜிப். இப்ப நம்ம வெறுமனே தவாஃப் மட்டும் தான் செய்வோம் இடையில, அப்ப தொங்கோட்டெல்லாம் கிடையாது. அப்ப 2 ரக்காத் தொழுவது சுன்னத். அப்போ 2 ரக்காத் தொழுது முடிச்சுட்டு துஆ கேட்டுட்டு ஜம்சம் தண்ணியை வச்சிருப்பாங்க, வயிறு நிரம்ப குடிக்கணும். தவாஃப் செஞ்சுட்டு ஜம்சம் தண்ணி குடிக்கிறது ஒரு சுன்னத். இப்போ உம்ராவுல 2 காரியம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 காரியம் இருக்குது. 3வது காரியம் என்ன? 3வது காரியம் என்ன? சை. தமிழ்ல தொங்கோட்டம். அங்கிருந்து நேர வழி பிரிச்சு விட்டுருப்பாங்க. இப்ப சை போறதுக்கு சை செய்யக்கூடிய இடம் என்ன அப்படிங்கிறது அவங்க போர் வச்சிருப்பாங்க. அது வழியா நம்ம வரணும். ஒரு வழியா போனா கிரவுண்ட் ஃப்ளோர்ல கொண்டு விடும், இன்னொரு வழியா போனா மாடியில கொண்டு போய் விடும். வண்டி போகக்கூடிய மாடியில மற்ற பேர் அலோவ் பண்ண மாட்டாங்க. மேக்சிமம் நீங்க கிரவுண்ட் ஃப்ளோர்லயே சை செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க. நான் தான் நபிமார்கள் செஞ்ச இடம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க செஞ்சாலும் கூடும். நபிமார்கள் செஞ்ச இடம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சை செஞ்ச இடம் எதுன்னா கிரவுண்ட் ஃப்ளோர். அண்டர் கிரவுண்ட் அல்ல, அப்படி ஒன்று இருக்குது. அங்க இல்ல, கிரவுண்ட் ஃப்ளோர். அப்ப கிரவுண்ட் ஃப்ளோருக்கு எப்படி போகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃப்ளோர்ல போய் இப்ப நாம தொங்கோட்டம் ஓட போறோம். இப்ப முதல்ல இந்த இடத்துல சஃபா அப்படிங்கிற ஒரு மலை இருக்கு. இப்ப இங்க காபா இருக்கு அப்படின்னா இதுக்கு ஒரு மலை கரெக்டா டைரக்ஷனோட இந்த ஒரு மலை இருக்கும், ஒரு மலை இருக்கும். சஃபா மலை இதுக்கு பேரு, அதுக்கு பேரு மருவா மலை. இப்ப சஃபா மலையும் துஆ கபூலாக கூடிய ஒரு இடம். அங்க நின்று நம்ம துஆ செஞ்சுட்டு பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர் அவனை காபா பார்த்து கை காட்டிட்டு தெரியாது இடையில கட்டடம் இருக்குது, நேரம் அப்படியே என்ன செய்யணும், தொங்கோட்ட ஓடி வரணும். தொங்கோட்ட ஓடும் பொழுது 4ஆம் கலிமா ஓடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. எதை வேண்டாலும் ஓதலாம். தொங்கோட்டத்தில் ஆண்களுக்கு மட்டும் ஒரு விஷயம், பச்சை லைட் இருக்கக்கூடிய இடத்தில் நீலையில் அகலரை அதுக்கு பேரு, கொஞ்சம் குதிச்சு ஓடணும். பெண்கள் அல்ல, ஆண்களுக்கு மட்டும். குதிக்கக்கூடிய அளவுக்கு உடல்ல வலி இல்லை, இல்ல அந்த மாதிரிலாம் குதிக்க கூடாது டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நார்மலா நடந்து போகலாம், எந்த தப்பும் இல்லை. அந்த இடத்துல மட்டும் நம்ம ரப்பியர்கம் மற்ற விரகம் மற்ற ஜாவஸ் அம்மா தாயிலம் இன்னக்க அந்தல் அசுர அக்கரம் இந்த துவாவை நீங்க புக்கில் போடுற போது போல அடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணி மருவா அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்துடுவோம். இப்போ அங்க நின்று துவா செஞ்சு காபா பார்த்து துவா செஞ்சுட்டு திரும்ப அங்கிருந்து சஃபாவுக்கு வருவோம். அங்கிருந்து அங்க போனா 1, அங்கிருந்து வந்தா 2.
இப்படி 7 முறை, லாஸ்ட் முறை மருதாவில் போய் முடியும். முடிஞ்ச உடனே நம்முடைய 3 காரியங்கள் முடிஞ்சிச்சு. இன்னும் ஒன்னே ஒன்று பாக்கி இருக்குது. உங்களால ஒன்னே ஒன்று பாக்கி இருக்குது. என்னது? ஹேர் கட்டிங், முடி எடுக்கிறது. இப்ப பெண்களை பொறுத்த வரைக்கும் அங்க பெண்கள் இருப்பாங்க, கருப்பின பெண்கள். ஒரு அதிகா கொடுத்துட்டு அவங்க என்ன செய்வாங்க, லேசா எடுத்து சுண்டு விரல்ல அப்படியே முடிச்சு கட் பண்ணி விட்டுருவாங்க. அப்படி பண்ணிக்கலாம். இல்லைன்னா ரூம்ல வந்து அவங்க பண்ணிக்கலாம். இந்த இடத்துல முக்கியமா நாம கவனிக்க வேண்டிய ஹாஜிகளும் ஹஜ்ஜாக்களும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நமக்கு நாமே முடி வெட்டிக்கிட கூடாது. நாம அடுத்தவங்களுக்கும் வெட்டி விடக்கூடாது. நாம உங்களாலும் வெளியில வர்ற வரைக்கும் நமக்கு நாமே பண்ணிக்கிற கூடாது, நாமும் அடுத்த ஆளுக்கு பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, எகாம் அழைப்பு நீத்து வச்சுட்டாலே முடி எடுக்க கூடாது. நம்ம உங்களை விட்டு எகாம் விட்டு இந்த வெளியில வரல, நம்ம ஒண்ணு காரியம் இருக்குது. அப்ப ஆண்களை பொறுத்த வரைக்கும் கடையில போய் முடியை மடிச்சுக்கிறோம். அதுக்கு ரூம்ல போய் உங்களா செய்யாதவங்க யாராவது இருந்தா அவங்க கையில லேசரை கொடுத்து அவங்க விட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது முடியை கட் பண்ணிக்கலாம். முட்டடிக்கிறதுக்கு ரொம்ப நன்மை, கடையில போய் அடிச்சுக்கிறதா ரொம்ப ரொம்ப ஏற்றம். இப்ப நமக்கு என்ன செஞ்சுட்டோம், முடி ஹேர் கட்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா உம்ரா விட்டு நம்ம வெளியில வந்துட்டோம். உம்ரா ஃபினிஷ்ட். இப்ப நம்ம என்ன செய்யலாம், நம்ம வீட்டம்மாவுக்கு ஹேர் கட்டிங் பண்ணலாம். சுருட்டி வச்சு நுனியில வந்து வெட்டி விடலாம். ஏன், நமக்கு வெட்டிட்டாங்க, அதனால அவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம், முடியை வெட்டி விடலாம். இல்ல அவங்க ரூம்ல வேற யார் பொம்பளைங்க இருப்பாங்க, வேற ரூம்ல உம்ரா செய்யாதவங்க, அவங்கள விட்டு வெட்டிக்கலாம். ஒரு பெண்களுக்கு வெட்டப்பட்டது அப்படின்னா அவங்க மற்ற பேருக்கு வெட்டிக்கலாம். நல்ல கவனிக்க வேண்டிய விஷயம், நமக்கு நாமே வெட்டக்கூடாது, நாமளும் அடுத்த ஆளுக்கு வெட்டி விடக்கூடாது. நாம உம்ராவில இருந்து வெளியில வர்ற வரைக்கும். இப்ப நம்ம உம்ரா விட்டு வெளியில வந்துட்டோம் அப்படின்னா, இப்ப உம்ரா முடிஞ்சிச்சு, குளிச்சு முடிச்சு நம்ம என்ன செய்யலாம், நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு வந்துடலாம். இஹ்ராம கழிஞ்சிட்டு இப்ப நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு வந்துடுறோம். குளிக்கிறது ஒரு சுன்னத். இல்ல ரொம்ப ஜுரமா இருக்குது, பயணத்துல வரும்போது ரொம்ப ஃபீவரா இருக்குது அப்படின்னா குளிக்க முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தொழுகைக்காக ஒரு மட்டும் செஞ்சுக்கலாம். இப்போ ஊர்ல இருந்து கட்டிட்டு வந்த உம்ரா முடிந்தது. இப்போ 3 காரியம் சொன்னோம். மக்கால போய் நம்ம இந்த பயணத்துல முதல்ல உம்ரா, 2வது ஹஜ்ஜி, 3வது ஜியாரா. முதல் காரியம் முடிஞ்சிருச்சு. நமக்கு ஹஜ்ஜிக்கு இன்னொரு 10 நாள் இடைவெளி இருக்குது. இன்னொரு உம்ரா நம்ம செய்ய நினைக்கிறோம். என்ன செய்யறது, ரூம்லயே குளிச்சு முடிச்சு ரூம்லயே இஹ்ராம் கட்டிட்டு ஆயிஷா பள்ளிக்கு ஒரு டாக்ஸி பிடிச்சு, 10 பேர் இருந்தாங்க பெரிய டாக்ஸி, 5 பேர் இருந்தாங்க சின்ன டாக்ஸி, ஒரு ஆளுக்கு 4 ரியால் 5 ரியால் வரும், போக 5 ரியால் வர 5 ரியால் பிடிச்சு ஆயிஷா பள்ளியில போய் தூங்கிட்டு அங்கே தல்பியா சொல்லி நியத் வச்சுட்டு திரும்ப அங்க அரபு ஷரீஃபுக்கு வந்து முதல்ல செஞ்சது மாதிரி தவாஃப் செய்கிறோம், தொங்கோட்ட ஓடுறோம், இன்னொரு ட்ரிப்பு முடி எடுக்கிறோம். இன்னொரு முடி எடுக்கிறோம், மொட்டடிச்சாச்சு, இங்க போய் முடி எடுக்கிறது அப்படின்னா லேசரை வச்சு உம்ரா செய்யாத ஒரு நபர்கிட்ட ஒரு 3 ட்ரிப்பு கொடுத்து எடுத்துக்கிற வேண்டியதுதான். அடுத்த உம்ராவை குறைச்சிக்கிட்டு இமாம்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உம்ரா நிறைய செய்யாம ஒரு பறக்கத்துக்கு ஒரு 5 உம்ரா 6 உம்ரா செஞ்சுட்டு, 5 உம்ரா 6 உம்ரா எப்படி அப்படின்னா ஊர்ல இருந்து போகும்போது ஒரு உம்ரா, ஆயிஷா பள்ளியை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இன்னொரு உம்ரா. பெண்கள் அவசியம் போய் பார்க்கணும். உங்களுடைய ஆயிஷா நாயகருடைய பெயரில் அமைந்திருக்கக்கூடிய பள்ளி, ஏன் அந்த பெயர் வந்துச்சு அப்படிங்கிறது ஒரு சரித்திரம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நீங்க அங்க போய் கேள்விப்படுவீங்க. அந்த இடத்துல ஒரு உம்ரா, படா உம்ராவோட இன்னொரு உம்ரா இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராம் கட்டின இடம் ஜெயலானா 25 கிலோமீட்டர், அங்க ஒரு உம்ரா. தாயிஃபுக்கு போயிட்டு வரும்போது கர்னை மனாசில் அப்படிங்கிற ஒரு இடம், அங்க ஒரு உம்ரா. ஹுதைபியா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது, அங்க போய் இன்னொரு உம்ரா. இப்படி ஒரு 5 உம்ரா மஸ்ட் அதிலே வந்துடும். அதை தவிர்த்து மேற்கொண்டு உம்ரா செய்ய நினைக்க வேண்டாம், அதே போதும். ஆர்வத்துக்கு நம்ம என்ன செய்யணும், தவாஃப் அதிகமாக செஞ்சுக்கிறோம். இப்ப நம்ம என்ன செய்யறோம், லுஹர் தொழுகை வர்றோம் அல்லது அஸ்ர் தொழுகை வர்றோம். அஸ்ர் தொழுகை முடிந்தவுடன் நேர என்ன செய்யணும், உள்ள வந்து மகரிபுக்குள்ள 2 தவாஃப் செஞ்சிடலாம். அஸ்ர் டு மகரிப் 2 தவாஃப் செஞ்சிடலாம். நம்ம நார்மல் ட்ரெஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா மாடிக்கு தான் அனுப்புவாங்க, ஒரு தவாஃப் தான் செய்ய முடியும். நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தா எனக்கு ஒரு ஷார்ட் வெளி நம்மளா போட்டுக்கிட்ட ஒரு சட்டம், அந்த சட்டத்தின் அடிப்படையில் நம்ம இஹ்ராம் ட்ரெஸ்ஸோட கல்ல இஹ்ராம் சொல்லணுமா இல்லையா, ஒரு புரிதலுக்காக சொன்னது. பட்டபடி அது கள்ளத்தனமான காரியம் இல்லை, நல்ல காரியம் தான். அப்ப அந்த மாதிரி போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா உள்ள அனுமதிப்பாங்க, 2 இஹ்ராம் செய்யலாம். மகரிப் இஷாவுக்குள்ள ஒரு தவாஃப் செய்யலாம். இப்படி இடைப்பட்ட நேரங்களில் நிறைய நம்ம தவாஃப் செய்யணும்.
பாருங்க, தவாப் செய்யலாம், நிறைய சுன்னத்தான தொழுகைகளை தொழுகலாம், குர்ஆன் ஓதலாம், கஅபா பார்த்துக்கிட்டு இருந்தாலே நிறைய நன்மைகள். 120 ரஹ்மத் அட்டன் டைத்துல இறங்குது. தவாப் செய்யக்கூடியவர்களுக்கு 60 ரஹ்மத், தொழக்கூடியவர்களுக்கு 40 ரஹ்மத், வெறுமனை பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு 20 ரஹ்மத் அப்படின்னு ஹதீஸ்ல வந்திருக்கு. இந்த மாதிரி அங்க செய்ய வேண்டிய நிறைய காரியங்களை நம்ம ஹஜ்ஜிக்குள்ள இடைப்பட்ட காலத்துல நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கலாம்.